بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. இதுதான் திருமண விஷயத்திலேயே அதாவது கவனமாக பேசப்பட வேண்டிய ஒரு முக்கிய பகுதி வந்து அதாவது வலிமாவுடைய அம்சங்கள். இதுல முதலாவதாக அதாவது பேசப்பட வேண்டிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. மார்க்க உரை நிகழ்த்ததாக இருந்தா முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் அஞ்சு உள்ள நபித்தோழர்கள் கூப்பிட்டுருப்பாங்க. தூரம் இருந்தவங்க கூப்பிடாட்டியும் பக்கத்தில் உள்ளவங்க கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் பக்கத்துல இருந்தவர் ஒரு திருமணம் முடிச்ச செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. ஜாபீர் ரலியல்லாஹு திருமணம் முடிச்ச செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாது. இந்த எத்தனையோ பேர் திருமணம் செய்யும் ரசூலுல்லாஹ்வே தெரியாது. மார்க்க உரையும் நாங்க நிகழ்த்தப்படல. நான் பிரச்சனை மார்க்க உரை நிகழ்த்துறது பிள்ளையா, மார்க்க உரை நிகழ்த்துவது தவறா என்கின்ற ஒரு கேள்வி இருந்துட்டு பார்க்கலாம். இதுல ஆரம்பமாக சில ஆய்வுகள் பொழுது தவறு மார்க்கறியா இது காலத்துல நடக்கல அப்படின்னு. ஆனா தேடி பார்க்கிற நேரத்துல மார்க்க உரை நிகழ்த்தணும், அக்கத்தினிக்கால நிகழ்த்தி ஆகணும் ஒரு பங்கு என்ற மாதிரியான நடவடிக்கை கொண்டு இருந்தா அது ஒரு விதமா இருக்கும். அப்படி இல்லாம இது ஒரு சந்தர்ப்பம் தொடர்ந்தல்ல. ஒரு இடத்துல ஒரு அக்கத்தினிக்கா நடக்கும், அங்கனைக்கு வந்து மார்க்க விளக்கம் இல்லாதவங்களை கூட இருக்கிறாங்க, கொள்கைக்கு வெளியுள்ளவங்களும் அவங்கள நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அக்கத்தினிக்கா டைம்ல ஒரு மார்க்க உரையை என்ன செஞ்சிருவது கொடுத்து விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம், அங்க மார்க்க விஷயத்தை வழங்கப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அதை பயன்படுத்தினால் அது வந்து என்னது ஒரு தவறாக மாறாது என்றுதான் இஸ்லாமிய அறிஞர்கள் வட்டத்தில் நிறைய பேர். அதாவது இது சம்பந்தமா பேசின அனைவருமே என்னது இது கூடும் என்ற ஏன்னா நன்மையை தீமையை தடுத்தலுக்கு எங்கேயும் இல்லை இல்லை நாம் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஏவலாம். இப்ப இந்த இடத்துல அக்கத்தினிக்காண்ட இடத்துல பெரும்பாலும் அது ஒரு வணக்க வழிபாடு மாதிரியான ஒரு அம்சம். அதாவது பாதத்துக்கு கொண்டு வராட்டியும் நேரடி பாதத்துக்கு கொண்டு வராட்டியும் ஒரு கிளையான அம்சம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல அக்கத்தினிக்கா எப்படி நடத்துறது, இஸ்லாமிய முறைப்படி எப்படி நடத்துறது, எது குருவாக்குன்னா வழிமுறை தெரியாதவங்க இந்த சமுதாயத்தை நிறைய பேர் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை ஒரு அம்சமாக நாங்க பயன்படுத்திக்கிறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இதுக்கு மார்க்க ரீதியாக கடைபிடிப்புக்கான எதுவும் இல்லாதனால சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டால் அதை நாங்க என்னது தவறு சொல்ல முடியாது என நினைக்கிறேன். அல்லாஹ் ஆனால் அதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். இவங்க வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்களா அக்கத்தினிக்காவுக்கு வணக்க வழிபாடு மாதிரி அந்த பயானம் செய்யறாங்களான்னு எப்படி வழங்குவீங்க தெரியுமா? அங்க நிக்கிறது இன்னும் ஆரம்பிச்சு கணவன் மனைவிக்கு பயான் நிகழ்ச்சி கேட்டிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது வந்து அக்கத்தினிக்கால ஒரு இபாதத்தான் அப்படிதான் அர்த்தம். அங்கனைக்கு வந்துட்டு அதாவது கணவன் தெரியுமா, இந்த திருமணம் என்றால் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு வழங்கப்படுறாங்கன்னா நன்மையை தீமையை தடுக்கிற வேலையில அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க எண்ணத்துல ஈடுபடுறாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்துக்கு அது அல்லாம நாம அந்த இடத்துல வச்சு உருவாக்கும் அடிப்படையில் நடக்கணும் மாதிரி இருந்தா அது பிழை. இது கொள்கை விஷயம் ஒன்றையோ அடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்றையோ ஏவப்பட்ட விஷயம் ஒன்றையோ வழங்கப்படுகிறாங்களா இருந்தா அப்ப வழங்கிக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்க. என்னது திருமணத்துடைய சிறப்புகள் அப்படி இப்படின்னு பயன் நிகழ்த்திட்டு போறாங்கடா. அவங்க என்ன வழங்கிட்டாங்கன்னா அக்கத்தினிக்காக மௌலவி வந்து கட்டாங்க வழங்கிட்டாங்க. அப்படி வழங்கினோம்னா அதை நிச்சயமா பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அக்கத்தினிக்காக ஒரு அங்கமாக பயன் நிகழ்த்து ஒரு அவசியம் இடத்துல வந்து கட்டாயம் எந்த அடிப்படையில் செய்யறாங்க. அது அல்லாம நாம அந்த இடத்துல வச்சு குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இப்படித்தான் இது நடக்கணும், இந்த மாதிரி இருந்தா அது பிழை என்று கொள்கை விஷயம் ஒன்றையோ தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒன்றையோ ஏவப்பட்ட விஷயம் ஒன்றையோ வழங்கப்படுத்துறாங்களா இருந்தா அப்ப வழங்கிக்கலாம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறாங்க. மத்தபடி என்னது திருமணத்துடைய சிறப்புகள் அப்படி இப்படின்னு பயான் நிகழ்த்திட்டு போறாங்கடா. அவங்க என்ன வழங்கிக்கிறாங்கடா அக்கத்தினிக்காக பயான் வந்து கட்டாயம், மௌலவி வந்து கட்டாயம், அதான் கட்டாயம் பண்ணி விளங்கி வச்சுக்கிறாங்க. அப்படி விளங்கினோம்னா அதை நிச்சயமா விதத்தா தான் என்ன செய்யும் மாறுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அக்கத்தினிக்காக ஒரு அங்கமாக பயான் நிகழ்த்துவது இருக்கிறது.
மற்றபடி நம்ம அந்த சந்தர்ப்பத்தை மேம்படுத்தி இன்னைக்கு ஒரு அவசியம் ஒன்று இருக்குது, அவசியம் கருது. இந்த இடத்துல வந்து குர்ஆன் சுன்னாவுக்கு விளங்காத சகோதரர்கள் நிறைய பேர் வராங்க. நாங்க அக்கதனிக்காக மாப்ப கணவன் சைடு வந்து கொள்கையில் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால இந்த இடத்துல அவங்க ஏன்னு யோசிப்பாங்க. அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படித்தான் இஸ்லாமிய அடிப்படையில் நடக்கணும் ஒரு விளக்கத்தை கொடுத்தா பிரயோஜனமா இருக்கும் என்ற அடிப்படை அது நடக்குமாக இருந்தா அது ஓகே. அது அல்லாம சும்மா கணவனுக்கு உபதேசம் மனைவிக்கு உபதேசம் சொல்லவும் ஒரு முக்கால் மணித்தியாலம் வழங்கிட்டா கணவனுக்கு இந்த கல்யாணம் வானம் போற அளவுக்கு என்னது அப்படி போட்டு பயன் நிகழ்த்துவாங்க. அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுவோம் பார்ப்போம். அதெல்லாம் வந்து அக்குதினிக்கால் இது ஒரு அங்கம் என்ற மாதிரி நிகழ்த்துறது. இது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்ததுல கவலைக்குரிய விஷயம் என்னடா, அந்த பயான் நிகழ்வு நேரத்துல இன்னல் ஹம்துலில்லாஹ் என்ற அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சொன்னாலும் கூட சொல்லாட்டியும் ஓகே, நாங்க ஒரு செய்தியோடு சொல்லணும். இப்ப இன்னல் ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்றோம்னா அக்குதினிக்காக மஜ்லிஸ்ல இருந்துட்டோம்னா இன்னல் ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். இது எல்லாம் மஜ்லிஸ்ல எல்லாம் நடக்கும். நடந்தெல்லாம் முடிஞ்சிட்டு பயானுக்கு இன்னல் ஹம்துலில்லாஹ் அஹ்மதோட அவர் ஆரம்பிப்பாரு. நடக்குதா இல்லையா? அப்ப அக்குதினிக்காவுடைய மஜ்லிஸை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து இன்னல் ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த மஜ்லிஸை ஆரம்பிக்கும் தானே. அல்லது வந்து அந்த இன்னல் ஹம்துலில்லாஹ் அந்த 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 இடத்தை நாங்க ஒரு சொல்லாம இருக்கோம். இது இடையில குரசாகி சொல்றது இதுதானே. அந்த இன்னல் ஹம்துலில்லாஹ்வுடைய வெயிட் என்ன செய்யுது இல்லாமக்கு. இன்னல் ஹம்துலில்லாஹ் பயானுக்கு முன்னால சொல்லணும்ன்றது எங்கேயும் வரல. பயானுக்கு முன்னால இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்லணும்னு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா தேவைக்கு அதை ஓதுவாங்க, பயானுக்கு முன்னாலே ஓதுவாங்க. அப்ப இந்த இடத்துல பெரிய ஒரு தேவையும் நடக்குது. என்ன அக்குதினிக்கா நடக்குது. இன்னல் ஹம்துலில்லாஹ் சொல்லி ஆரம்பிச்சு அதோட தொடர பயான் வந்து அது ஓகே. இது அப்படி இல்லாம அதை இடையில சொல்ற நிகழ்வுகளை நாங்க பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்கள், அதையும் விட அக்குதினிக்கால ஒரு பயானை சொல்லி விளங்கப்படுத்துறதை விட நல்ல வாய்ப்பான இடம் எது சொல்லுவோம்? வலிமா. வலிமாலதான் கூட வருவாங்க. அங்க யாரும் பயம் பண்றது ஏன் சொல்லுவோம்? அத்தனை பித்தனாவும் நடக்கும். அங்க பயம் பண்ண கேட்க மாட்டாங்க. அங்கதான் அவருக்கு கொண்டாட்டமான இடம். ஆனா அதுதான் நல்ல சந்தர்ப்பமான இடம். என்னது? மார்க்கத்தை விளங்கப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம். கோளுக்கு அந்த மாதிரி செலவழிச்சு செய்யறவங்க அது மார்க்க விஷயத்தை கொடுக்குற மாதிரி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி செஞ்சாங்க கடமையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவ்வளவு செலவழிக்கிறதுக்கு தயாரானவங்க அதை சேர்த்து செஞ்சா என்ன செய்யும்? நல்லா இருக்கும். இதுதான் அந்த பயான் சம்பந்தமாக சுருக்கமாக சொல்ல முடிஞ்ச விஷயம். இதை வந்து என்னது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நடக்கலேன்னு ஒரு ஆள் தவிர்த்து வந்தா அதுதான் சிறந்ததாக நான் நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்படி ஒரு பயான் நிகழ்ச்சி அக்குதினிக்காக நடக்கவில்லை. அதை நான் தவிர்த்துட்டு வர்றது என்று யாராவது நினைச்சாங்கன்னா அதுதான் மிகவும் ஒரு உகந்த வழிமுறை. அல்லாஹ் வலம். அது முதல் அம்சம். ரெண்டாவது வந்து திருமண வாழ்த்து. திருமண வாழ்த்து இப்ப அந்த வலிமா சப்ஜெக்ட் வரப்போ நான் சொல்ற விஷயம். திருமண வாழ்த்து எங்க சொல்லணும்? அக்குதினிக்கா முடிஞ்சோடனே சொல்லணுமா, வலிமால சொல்லணுமான்றதெல்லாம் இல்லை. ஒரு ஆள் திருமணம் முடிச்சுட்டாராங்கன்னா அந்த நிமிடத்துல இருந்து அவரை புதுசா சந்திக்கிறவர், அவரை புதுசா திருமணம் முடிச்சுன்னு கேள்விப்படுற எல்லாருமே என்ன செய்யலாம்? அவருக்கு திருமண வாழ்த்து சொல்லலாம். ஆனா நீங்க அக்குதினிக்கா மஜ்லிஸ் நடந்து முடிஞ்ச உடனே அவர் நின்றுட்டு பாரு ஓதரா பேத்து பாரக்கலாம் பாரக்கலாம் இப்படி இது ஒரு விதத்தான விஷயம் தானே. இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதை வந்து அவர் ஒரு பார்த்து சரியா அவரை சொல்லிட்டு போறதாங்க. அன்னைக்கு அவரை நிறுத்தி வச்ச மாதிரி அவர் எல்லாருக்கும் என்ன செய்வார்? கூடிக்கணும். அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு மெத்தட்ல செய்யறது இதுதானே. அது நடக்கல. அதே போல சில இடங்கள்ல வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த துவாவை சொல்றாங்க. ஏன்னா விதயத்தை ஒழிச்சுட்டாங்களாமனு புதிய ஒரு விதயத்தை உருவாக்கி என்னது எல்லாரும் என்னது பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க எல்லாரும் சத்தம் போட்டு இதெல்லாம் அது விதத்தான, இதுவும் விதத்து தான். அதை நாங்க தனியாக மணமகனுக்கு வாழ்த்தாக சொல்ல வேண்டிய விஷயம். அடுத்தது இந்த வாழ்த்துக்களை வந்து என்னென்ன மாதிரி சொல்லலாம், வார்த்தைகள் என்னென்ன. ஏன்னா கூடுதலான அறிமுகம் வந்து பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அதனால நிறைய பேர் ஓதுறதே இல்லை. கொஞ்சம் நீட்டமாகி பாடம் இல்லை. நாளைக்கு கொஞ்சம் நீட்டமாகிது பாடம் இல்லைன்னு நிறைய பேர் ஓதுறதே இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல பாருங்க அப்படின்னு சொன்னா சஹீஹுல் புகாரில 4893வது இலக்கம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்ச பின்னால அவர்களோட அந்த இரவு கழிச்சுட்டு அன்றைக்கு காலையில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு மனைவிமார் அறையா ரசூலுல்லாஹ் வராங்க. அந்த இடத்துல மனைவிமார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு ஆயிஷா ரூம் கிட்ட வந்து ஆயிஷா சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத்தி வ ரஹ்மத்துல்லாஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத். குடும்பத்தினர் ரசூல் அஹ்லல் பைத்னா ஒரு குடும்பம். மனைவிட்டா குடும்பத்தினரே அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு உண்டாகட்டும். ஃபகாரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க வ அலைக்கஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் பதில் சொல்றாங்க. அதே மாதிரி பதில சொல்லிட்டு கைஃப வஜத்தஹல, எப்படி இருக்கீங்க, எப்படி குடும்பத்தை கண்டீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மனைவிட்டா இதுல என்ன கூட ரசூலோட மனைவிமார்களுக்கு ரோசம் ரெண்டாவது திருமணம் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா முறைகேடா நடக்கல. எல்லாரும் அடுத்த சொல்ல என்ன செய்யணும்? சலாம் சொல்ல வந்தீங்க. அப்படித்தானே அடுத்த பதில் வரும். ஆனா அப்படி நடக்கலாம். அவங்க கைஃப வஜத்தஹல
எப்படி உங்களோட குடும்பத்தை கண்டீங்க, அதுதான் அவங்களோட மார்க்க ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு எங்களை ரசூல் ஸல்லல்லாஹு கைப்ப வச்ச தகலை கேட்டு ஆயிஷா ராம சொல்றாங்க பாரக்கல்லாஹு லக், உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வானாங்க. இப்போ ஆயிஷா ராம ரசூலுல்லாஹ் துஆ கேட்குறாங்க, எப்படி பாரக்கல்லாஹு லக். இது சஹீஹ் புகாரில ரசூலுல்லாஹ்ங்களுக்கு திருமண வாழ்த்து சொல்றாங்க யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. வாழ்த்து என்ற வார்த்தை சரியோ தெரியா வணங்கிட்டானே, துஆ என்ற வார்த்தை தான் சரியான. வாழ்த்து என்றது நீண்ட கால வாழ்க்கை ஆயுள் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகம். எப்படியோ நான் அந்த அந்த பரிபாசையில் உள்ளனால அப்படி சொல்லிக்கிட்டு போறேன். பாரக்கல்லாஹு லக் ஷோர்ட் வார்த்தை. அப்படியே என்ன வழங்கலாம்? பாரக்கல்லாஹு லக்கே போதும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாங்க. அப்ப இந்த வாசனை பாடமாக்கணும்னா பாரக்கல்லாஹு லக். இது சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் மறுதிருமணம் முடிச்ச பொழுது சொன்ன வார்த்தை பாரக்கல்லாஹு லக். சஹீஹ் புகாரில 5155வது இலக்கம். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் கலையில முடிச்சிட்டு வராரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான அவுலி பலோ பிஷா, ஒரு ஆட்டை கொண்டு தேரும் வலிமா கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுலயே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? பாரக்கல்லாஹு லக். அந்த பெரிய நீண்டத்தை சொல்லல, பாரக்கல்லாஹு லக்ன்ற வார்த்தை சொல்றாங்க. அப்ப இதுலயே நம்ம வழங்கினோம் பாரக்கல்லாஹு லக் என்றது போதுமானது, அது போதுமா. ரெண்டாவது சஹீஹுல் புகாரில 5367வது செய்தி. ஜாபீர் ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்களே, ஒரு விதவை பொம்பளை ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் கன்னி பண்ண திருமணம் முடிக்கலன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் விசாரிச்ச உடனே அவர் சொல்றாரு, என்னது எனக்கு 9 அதாவது பொம்பளை புள்ளன்றாங்க. அப்ப பொம்பளை புள்ளனே நான் வந்து இன்னொரு ஆள் அதே மாதிரி முடிச்சு 10ஓட 9ஓட 10ஆகது மாத்த விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் வழங்குது. அப்ப நல்ல ஒரு முறையில என்ன செஞ்சுக்கிறாரு, முடிச்சுக்கிறாரு என்று விளங்கினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு என்னது பரக்கத்து செய்வானாக அப்படின்னு ரசூல். இது ரெண்டு அர்த்தமும் இருக்கு. அவர் விதவை முடிச்சதுக்கு ரீசன் ஒன்று சொல்றாரு, அதோட சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண வார்த்தை என்ன செஞ்சுக்கலாம். இது வந்து அன்றைக்கே நடக்கல. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் நடந்தது அடுத்த நாள், ஆயிஷா ராம வாழ்த்து சொன்னது அடுத்த நாள், ஜாபீர் ராம நடந்தது எவ்வளவு காலத்துக்கு போறோம், ஒரு 3 நாளா போயிருக்கணும். ஏன்னா ஒரு ஜியாது கலந்து திரும்பி வரக்கூடாது சொல்றாங்க. அது அப்ப நீண்ட நாள் ஒரு கிழமைக்கு போறோம், 2 கிழமை போற கேள்விப்பட்டாலும் பாரக்கல்லாஹு லக் என்ன அந்த ஃபர்ஸ்ட் அறிமுகத்துக்கு சொல்றதுதானே பாரக்கல்லாஹு லக். அப்ப அங்கேயும் பாரக்கல்லாஹு லக்னு சொல்றேன். அப்ப 3 இடம் நான் சஹீஹ் புகாரி உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிறேன், எல்லாமே பாரக்கல்லாஹு லக். சுனன் அபூ தாவூத்ல 2130 இலக்கத்துல ஒரு செய்தி வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவங்க வந்து என்னது அந்த அதாவது ஜாஹிலிய மக்கள் வந்து ஒரு முறையில வாழ்த்து சொல்ல பழகினாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பயன்படுத்தி எப்படி வாழ்த்துவாங்கன்றத அந்த சொல்லுகின்ற பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதா ரஃபல் இன்சான இதா தஸவ்வஜ, ஒரு மனிதன் திருமணம் முடிச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்ஃபீ பண்ணுவாங்க. எப்படி வாழ்த்து சொல்வார்கள் என்றால் قال بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير. அப்ப இது ஒரு ரிவாயத் கவனிக்கலானே. பாரக்கல்லாஹு லக் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக, வபாரக் அலைக உங்கள் மீது பரக்கத்து செய்வானாக. உங்களுக்கு பரக்கத்து செய்யறது அவருடைய சொத்து அது அந்த விஷயங்கள்ல அபிவிருத்தி ஏற்படுறது, அதுல நிம்மதி ஏற்படுறது. பாரக்க அலைக்கன்னா அவருடைய உடலை குறிக்கலாம், கவனிக்கலானே உங்கள் மீது அவருடைய உடல் அவருடைய அந்த விஷயங்களை குறிக்கலாம். வஜமா பைனகுமா ஃபீ கைர், உங்கள் 2 பேரையும் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கட்டும். அப்படின்னா கெட்ட விஷயங்கள் ஒருத்தருக்கு தடுத்துக் கொள்வாங்கன்னு அர்த்தம். வணங்கிட்டா வஜமா பைனகுமா ஃபீ கைர், நல்லதானே நீங்க 2 பேரும் துணையா இருக்கணும், அதுல முரண்பாடு வரக்கூடாது. இந்த துஆவை கேட்கிறாங்க. இதுல ஃபீ கைர் என்ன முடியும், ஃபீ கைர். இன்னொரு அறிவிப்புல அதாவது சுனன் திர்மிதில 1091வது இலக்கம் அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்த்து சொன்னால் பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபில் கைர். பைனானே இது ஃபீ கைர், அலிஃப் லாம் இல்ல. அப்ப நீங்க ஃபீ கைர்னு சொன்னாலும் ஓகே, ஃபில் கைர்னு சொன்னாலும் என்னது ஓகே, ரெண்டு பிரச்சனை இல்லை, எல்லாம் ஓகேன்னு அர்த்தம். பாரக்கல்லாஹு லக சொல்லலாம், பைனானே. அடுத்து வந்து பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் அல்லது ஃபில் கைர், ரெண்டும் ஓகே. அடுத்து இன்னொரு செய்தி சுனன் நசாயில 3371வது இலக்கம், அதாவது அகீல் இப்னு அபீ தாலிப் அவர் வந்து அதாவது பனு ஜதும் என்ற கோத்திரத்தின் ஒருவரை திருமணம் முடிக்கிறார். அபூ தாலிபுடைய மகன் அகீல் அலிரஹ்மத்துல்லாஹி தம்பி. அப்ப முடிச்ச நேரத்துல அகீல் வந்து நானா சரியா ஃபகீல லஹு பிர் ரஃபாஇ வல் பனி, இதுதான் ஜாஹிலிய மக்களோட வாழ்த்து. பிர் ரஃபாஇ வல் பனி என்னது வளம் பெற்று வாழ்க என்ற மாதிரி, குழந்தைகள் நிறைய பெற்று வாழ்க என்ற மாதிரி ஒரு வாழ்த்து. அது வகால அப்படி 2-3 பேர் சொன்ன உடனே இவர் திருமணத்தை அப்படி சொல்றாங்க, பிர் ரஃபாஇ வல் பனி என்ற வார்த்தையை சொல்றாங்க. சொன்ன கால கூலு கமா கால ரசூல், இப்படி சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க அப்படி சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் வாழ்த்து சொன்னது பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ பாரக லக்கும். அப்ப இப்படியும் சொல்லலாம், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ பாரக லக்கும் என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க
அதாவது துவா கேட்பார்கள், உங்களிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, பாரக்கலக்கும். அதுல ஒரு ஆளுக்கு பாரக்கல்லா அவளுக்கு உனக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாகன்றது. இது வந்து பாரக்கல்லாஹு ஃபீக்கும், உங்கள அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்வானாக, பாரக்கலக்கும், உங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்து செய்வானாக. ஆனா இந்த 3 4 5 6 அறிவிப்புல ஒரு ஒத்துமை உண்டு. என்ன? எல்லாமே பரக்கத்து தான் துவா. எல்லாம் என்னத்துக்கு துவா தெரியுமா? பரக்கத்தை பத்தி மட்டும்தான், வேற துவாக்கள் செய்யல வரல. எல்லாமே பரக்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப நாங்க இங்க சொன்ன செய்தி ஒரு அறிவுக்காக சொல்லிக் கொண்டது. நீங்க பாரக்கல்லாஹு லக் அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? போதுமானது. திருமண வாரத்துக்கு பாரக்கல்லாஹு லக் கை கொடுத்து தான் சொல்லணும்ன்றது இல்லை. பாரக்கல்லாஹு லக் கை விட்டோ பேசுறோம். அது என்னத்துக்கு போறோம்னா, ஒரு ஆளை செஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் முதல்ல சொல்லணும். ஆனா திருமண டைம்ல அஸ்ஸலாமு அலைக்கும் மறந்துது நிறைய பேர். பாரக்கல்லாஹு லக்ன்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் மறந்துடுறாங்க. ஏன்னா அவருக்கு அதைத்தானே சொல்லணும் என்ற உணர்வுல அஸ்ஸலாமு அலைக்கும் மறந்துடுறாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்க? முதலாவது ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க, ஆயிஷா அவங்க பதில் சொல்றாங்க, அதுக்கப்புறம் பாரக்கல்லாஹு லக். அதை நீங்க வணங்கிக்கணும். வணங்கிட்டா பாரக்கல்லாஹு லக்காக வேண்டி அஸ்ஸலாமு அலைக்கும் மறந்துடக்கூடாது. சாந்தியும் தேவை, அபிவிருத்தியும் தேவை. இது வாழ்க்கை சம்பந்தமான 2வது விஷயம். 3வது என்னன்னு சொன்னா, வலிமா கட்டாயம் என்றதும். இப்போ வலிமாவோட செய்தி நான் படிக்கிறோம். வலிமா கட்டாயம் என்றதும் வலிமாவுக்கு போறது சம்பந்தமாக. வலிமா கட்டாயம், வலிமாவுக்கு போறது கட்டாயம், இது சம்பந்தமான விஷயம். இந்த இடத்துல முதலாவது வலிமா சம்பந்தமான 3 விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். வலிமாண்டா என்ன, யார் கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் தானே. இந்த 3ம் இந்த பிரச்சனைகள் வந்ததுனால தேவைப்பட்ட மசாலாவையுடைய இல்லாட்டி தேவையே இல்லை. இந்த 3 சிம்பிளா வளர்ந்த விஷயம். ஆனா இன்றைக்கு உள்ள சிக்கல் இந்த 3லயும் வச்சுக்கிறான். வணங்கிட்டா யார் கொடுக்கணும், எங்க கொடுக்கணும், வலிமாண்டா என்ன, அதனால அதை கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். வலிமாண்ட அரபு சொல்லுக்கு அர்த்தம் வந்து நேசத்துக்காக என்ன அர்த்தம்? அவுளமை. வணங்கிட்டானே, ஒன்று கூட்டு, இணைக்கிறது, அதான் அர்த்தம். வணங்கிட்டானே. அப்ப அவுளமை என்று சொல்றது வந்து திருமண சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல வலிமான்னு சொல்றது. திருமண சாப்பாட்டுக்கு மட்டுமல்ல வலிமான்னு சொல்றது. வலிமான்றது சாப்பாட்டு. வலிமத்துல் அசதுவாங்க. சிங்கத்துல வலிமாடு என்னது? மான் மாட்டினா வலிமா தான். வணங்கிட்டானே, மான் மாட்டினா வலிமா தான். நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கு. அந்த ஹயவானாத்துல் முஃப்தரிசா, கடுமையான அந்த வேட்டை பிராணிகள் சம்பந்தமா போகல என்னது? வலிமத்துல் அசத். வணங்கிட்டானே, அசத்துடைய வலிமா திருமணமா முடிக்கிறது. அரபு மொழியில அது வலிமா அப்படி யூஸ் பண்ணப்படும். ஆனால் அந்த பரிபாசை வழக்கில் வலிமாண்ட சொல் திருமணத்துக்கு தான் கூடுதலாக என்ன செய்யும்? வழங்கப்படுற விஷயம். வலிமாவுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் இல்லை, திருமணத்துக்கு மட்டும்தான் வழங்கப்படும் இல்லை ஒரு வார்த்தை. மற்றது வலிமாண்ட வார்த்தை பாதத்தில், வலிமாண்ட வார்த்தைக்கு தானே அது பாதத்தில். ஆனா இந்த வலிமாண்ட வார்த்தை பாதத்தை ஆகிட்டாங்க. அதான வலிமாண்ட என்னன்னு வழங்கப்படுத்தும் சொன்னேன். வலிமாண்ட வார்த்தை பாதத்துல காடை பாக்குறது, வலிமாண்டிக்கு போகலாம், வெடிக்கு போகலாம். கல்யாண சாப்பாடு எப்படி கேள்வி கூட எப்படி வருது தெரியுமா? கல்யாண சாப்பாட்டுக்கு போயிடுமா, வலிமாவுக்கு போயிடுமா? அது அரபுலே தமிழ் தானே. அப்ப அது அந்த அப்படி பழக்கம் எப்படி வந்தேன்னு வழங்கல. வலிமான்ற சொல்லி சில பேர் எப்படி வந்தீங்க, கல்யாணம் என்ற இஸ்லாத்துக்கு முரணான மெத்தட்ல நடந்துட்டு காலகட்டத்துல இஸ்லாம் சொன்னது வலிமா தான், ஒரு ஆணுக்கு தான் பொறுப்பு என்ற அந்த வலிமான்ற சொல் பரிபாசைக்கு வர வர பாவனைக்கு வர வர சுன்னத்தான முறைக்கு வலிமாண்டு, முறையற்ற முறைகளுக்கு கல்யாண சாப்பாடு என்ற பரிபாசையும் என்ன செஞ்சுட்டு பழக்கத்துக்கு வந்திருக்கணும். ஆனா அதை தவிர்க்கணும். ஏன்? வலிமாண்ட பேர்ல போட்டோ வீடியோ ஆவா எல்லாம் நடக்குது, கலப்பெல்லாம் வலிமாண்ட பேர்ல. அப்ப வலிமாண்டத்துக்காக மட்டும் போறேன்னா அதெல்லாம் என்ன செய்யும்? ரசூலுல்லாஹ் வலிமா நிறைய தவிர்த்து ஹதீஸ் நான் பின்னால சொல்லுவேன். நிறைய வலிமாக்களை போகாம தவிர்த்திக்கிறாங்க. என்ன காரணம்? மார்க்கத்துக்கு முரண். வலிமான்ற திருமண சாப்பாடு, தமிழ் கல்யாண சாப்பாடு. ரசூலுல்லாஹ் ஒரு அறிவிப்புல சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது வலிமத்து உர்ஸ், வலிமத்து உருஸ் என்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ் பண்றாங்க. எப்படின்னா சஹீஹ் முஸ்லிம்ல 1429 இப்னு உமர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், இதா துஇய அஹதுக்கும் இலா வலிமத்தி உர்ஸ், கல்யாண சாப்பாட்டு. வலைதானே, கல்யாண சாப்பாட்டுக்கு உங்களுக்கு ஒரு அழைக்கப்பட்டால் எனது கட்டாயம் போங்கன்றாங்க. உருஸ் என்ற கல்யாணம், உருஸ் என்றது கல்யாணத்துக்கு சொல்றது. அப்ப அருஸ்னா மாப்பிள்ளை அல்லது மனைவி, விளங்கிட்டா? அப்ப இதுக்கு தான் உருஸ்ன்னு சொல்றது. இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கலாம்னா, ரசூலுல்லாஹ் வலிமத்து உர்ஸ் கல்யாண சாப்பாடு அழைக்கப்பட்டா போங்கன்றாங்க. அப்ப கல்யாண சாப்பாடா வலிமாவா என்றது, ஒருவேளை வலிமா என்ற வார்த்தை பிரயோகம் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முந்தி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இந்திக்கலாம். ஏன் இந்திக்கலாம்டா, அந்த நான் சொன்ன சுன்னத்துக்கு மாத்தமா இந்த இடத்துல வலிமான்னு செஞ்சவங்க எல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில செஞ்சுதான். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை சிச்சுவேஷன். இந்திய சிச்சுவேஷன்ல வந்து வார்த்தை பிரயோகத்துல என்னது, வலிமாலே எல்லாம் மிக்ஸ் நடக்குது, கல்யாண சாப்பாட்டுல எல்லாம் நடக்குது ஆயிடுச்சு. அதனால இப்ப சட்டப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா சில பரிபாசைகளுக்கு மரியாதை கொடுக்கணும்.
ஆனா இந்த காலகட்டத்தில் அப்படி பார்க்கல, எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால வழிமாட்டத்தை நீங்க என்ன விளங்கணும்டா, காட்டில் வழிமாட்டு போட்டிருந்தாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, வெட்டிங் என்று போட்டிருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, கல்யாண சாப்பாடு தமிழ்ல போடுறது இல்லை, ஆனா கல்யாண சாப்பாடு தமிழ்ல போட்டிருந்தாலும் பிரச்சனை, சிங்களத்துல என்னவோ தெரியும் அதை போட்டிருந்தாலும் என்னது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி நடத்துறாங்கன்றதான் என்னது பிரச்சனை. காடுன்னு சொல்றது காட்டுல பார்த்தா தான் மனம் பண்றது இல்லை. சரி, நேரடியாக ஒரு ஆள் சொல்றாரு கல்யாண சாப்பாட்டுக்கு வாங்க, வர மாட்டேன், மாத்துங்க வார்த்தை வழிமாக்குறேன், அப்பதான் வருவேன் அப்படி சொல்லக்கூடாது. நேரடியாக வார்த்தை என்றது அங்க சப்ஜெக்ட் இல்லை, எப்படி நடக்கும்ன்றதான் முதல் முக்கியம். வழிமான்னு சொன்னாலும் சரி, கல்யாண சாப்பாடுன்னு சொன்னாலும் சரி. சரி, இப்ப நாங்க எப்படி வழங்கணும்? ஒரு கல்யாணம் நடந்துட்டு ஒரு சாப்பாடு கொடுக்கப்படுது, நீங்க இதை எப்படி சொல்லணும் தெரியுமா? வலிமா கொடுக்குறாங்க. சரிப்புல ரெண்டாவதா வலிமா கொடுக்கலாம், ரெண்டாவது சாப்பாடு கொடுக்கலாம், பொண்ணு வீட்டுல எங்கேயோ கொடுக்கலாம், என்ன சொல்லணும்? ரெண்டாவது வலிமா. ரெண்டாவது வலிமாட சுண்ணத்தாயிருமே நினைக்கப்படாது, வலிமான்ற சுண்ணத்தாகாது. வலிமா ரெண்டாவது வலிமா, மூணாவது சாப்பாடு கொடுக்குறாங்க, மூணாவது வலிமா. தமிழ்ல சொல்றேன்னா முதலாவது கல்யாண சாப்பாடு, ரெண்டாவது கல்யாண சாப்பாடு, மூன்றாவது கல்யாண சாப்பாடு. இதுல இஸ்லாமிய முறைப்படி என்ன பின்னால வரும்? வலிமாண்ட வார்த்தையோ கல்யாண சாப்பாடு வார்த்தையோ அல்ல. சிலவங்க என்ன செய்யற, முதலாம் நாள் கல்யாணம், ரெண்டாம் நாள் வலிமா. முதலாம் நாள் கல்யாண சாப்பாடு, ரெண்டாம் நாள் வலிமா சாப்பாடு. அது என்னது? முதலாம் நாள் கொடுத்ததுதான் வலிமா, ரெண்டாம் நாள் கொடுத்தது ரெண்டாவது வலிமா. அப்படின்னா முதலாம் நாள் கல்யாண சாப்பாடு தமிழ்ல, ரெண்டாம் நாள் வலிமா சாப்பாடு அரபில. அப்படி வரையில அப்ப இது நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், இந்த இடத்துல நல்ல முறையில வழங்கிக்கிறோம். முதலாம் நாள் வலிமா, ரெண்டாம் நாள், இதெல்லாம் வார்த்தை பிரயோகத்தில் உள்ள பிரச்சனைகள், இதை நாங்க தவிர்க்கணும். வலிமா என்றது திருமண சாப்பாட்டுக்கு வழங்கப்பட்ட ஒரு நடைமுறை. அரபிய தமிழ்ல கல்யாண சாப்பாடுன்றது நடைமுறை. இவ்வளவுதான் நாங்க வழங்கிக்க வேண்டிய சுருக்கமான விஷயம். வலிமாடு போட்டா தான் போவேன், அப்படி போட்டா தான் போவேன் என்ற அந்த நடைமுறை பொருத்தம் அல்ல. விஷயத்தை பார்த்து போகணும். இது வலிமாட பேருக்காக வழங்கப்படுத்துகிறது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா எங்க கொடுக்கிறது. இதுல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதாவது பொன் மனைவி வீட்டுக்கு தானே, மனைவி வீட்டுல வலிமா கொடுத்தா போக மாட்டோம் உதாரணமா. அதே போல ஹோல்ல வலிமா கொடுத்தா என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம் அப்படின்னு சொல்றது. இந்த ரெண்டுக்கும் ஒரு வெயிட் இருக்குது அந்தந்த சூழல்கள். சும்மா புறக்கணிக்கவும் இல்லை. அந்தந்த சூழல் ஒரு பிரதேசத்துல சீதனமே வளமை, ஒரு ஏரியால சீதனம் தான் வளமை. அதாவது அது எழுதப்படாத விதி, விரும்பி தான் கொடுக்குறாங்க. எப்படி அவங்க சொல்லுவாங்க, விரும்பி தான் கொடுக்குறாங்க, மனைவி சைடால விரும்பி தான் நாங்க கொடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா விரும்பி எனக்கு அது எழுதப்பட்டிருக்காங்க. எப்படி எழுதப்பட்டிருக்குது? விரும்பியோ விரும்பாமலோ இவன் ஊடு கொடுத்தா தான் அந்த கல்யாணம் நடக்கும் என்றது எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதியாக உதாரண மக்களுக்கு மாகாணங்கள் அப்படி இருக்குது. சில சில வசதியான பிரதேசங்கள் அந்த மாதிரி சூழல் இருக்குது. அது விரும்பியோ விரும்பாமலோ எழுதப்பட்ட விதியா, எழுதப்படாத ஒரு விதியா அது இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல பெண்ணூட்ல வலிமா சில வேலை சீதனத்துக்கு அடையாளமா இருக்கலாம். மாப்பிள்ளை பொண்ணூட்ல வலிமா கொடுக்கறது, அவ பொண்ணால கொடுக்கப்பட்ட வீட்டுல சீதனமா வாங்கி அந்த வீட்டுல என்னது சாப்பாடு கொடுக்குற ஒரு சிஸ்டம் அந்த மாதிரி பிரதேசங்கள்ல என்ன செய்யலாம், இது ஒரு நிர்பந்தமான ஒரு சிஸ்டமாக இருக்கலாம். ஆனா அது பொது சட்டமா எடுக்கல. பொது சட்டமா ஏன் எடுக்கலன்னா, இஸ்லாம் சொல்லல வலிமா நீ ஓட்ட வீட்டுல தான் கொடுக்கணும், ரோட்ல தான் கொடுக்கணும், ஹோல்ல தான் கொடுக்கணும், பொண்ணு வீட்டுல தான், அதெல்லாம் சொல்லல இஸ்லாம். திருமண வாழ்க்கைன்றது கணவன் மனைவி விரும்பி எனது வாழக்கூடிய ஒரு பொருத்தமான வாழ்க்கை. அவங்க சூட்டபலா கண்டா பொண்ணு வீட்டுல கொடுக்கறதா நல்ல மட்டும் திக்கோலையில ஒரு கல்யாணம் முடிக்கிறாரு, ஒரு கிழக்கு மாநிலத்தை கல்யாணம், உதாரணத்துக்கு ஒரு தூரமான இடத்த கல்யாணம் முடிக்கிறார். மாப்பிள்ள என்னது கொழும்பு அல்லது ஒரு நிகழ்வு, ஒரு புத்தளம் ஏரியா. பெண் சைட்லாம் கொஞ்சம் பயன் கூட, ஆண் சைடை விட பெண் சைட்லாம் பயன் கூட. ஒரே ஒரு மகளன் வைங்களேன், அவங்க என்ன நினைப்பாங்கடா, கொஞ்சம் காலத்துக்கு இங்கே இருக்கட்டும், இங்கே வலிமான வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, சுண்ணத் அடிப்படையில் நாங்கள் இங்கே தான் கூப்பிடுவோம்டா அப்படி இல்லை. வரையிட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல ஆதாரம் இருக்கணும், ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கணும். அது இல்லை, அவங்க ஒரு சேஃப்டிக்கோ அல்ல ஒரு மன நிம்மதிக்கோ ஒரு பெற்றோர்கள் அடிப்படையில் நாங்கள் இங்கே வச்சு கொடுவோம்ன்றாங்க வலிமா. அப்படி வச்சுக்கணும்டா அதுல அவங்க இதுல விளங்கு நிர்பந்த சப்ஜெக்ட் உண்டல்ல, அதுல பெண் சைட்டார் அவங்களோட நலவை எதிர்பார்க்கிறாங்க. இதை நாங்க இதுல கொண்டு போய் சேர்க்க கூடாது. சீதனம் உண்டு, இஸ்லாம் தடை செய்யப்பட்ட லிஸ்ட்லயோ கொண்டு போய் சேர்க்க கூடாது. சேர்த்தா ஹலால ஹராமாக்கிற இடத்துக்கு தான் நாங்க என்ன செய்வோம், வருவோம். அந்தந்த இடத்துக்கு அந்தந்த சூட்டபலான இடம் விஷயம் இருக்கு. எந்த சட்டத்தையும் பொதுவாக்கப்படாது. ஒரு சூழல் உள்ள பிரச்சனையை கொண்டு போய் உலகத்துக்கே வச்சிடக்கூடாது. அதனால இது ஒரு அம்சம். இதுல நாங்க என்ன வழங்கணும்னா, அதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா 1428வது இலக்கம் குர்ஆன் வசனம் இறங்குது. அதாவது ஸைத் தலாக் பண்ண உடனே ஸைனபுக்கு நாம் உண்மை ஒளித்து வைத்தோம் அந்த விளக்கத்தோட வசனம் இறங்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மட்டும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுல இருப்பாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஓன் வீட்டுல தான் இருப்பாங்க. இன்னும் எந்த விதமான தொடர்பு வரலையே. வசனம் இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹா பிகைரி இதுனி அவர்கள் அவட்ட போனாங்க, அவட வீட்டுக்கு வரையினானே
எந்தவித அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். காரணம் என்ன? திருமணம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? நேரடியாக அந்த திருமணத்தை முடிச்சு வைக்கலாம். அங்கதான் ரசூலுல்லாஹ் வலிமா கொடுத்தாங்க. அங்கதான் வலிமா கொடுத்தாங்க. இப்ப யாரை விடுது? கன்ஃபார்மா செய்யணும் என்னால விடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு இங்க தயாராகல, அல்லது அதுக்கு முந்தி பேச்சுவார்த்தை நடந்து ஒரு வீடோட தனியா கட்டி இல்ல. இந்த செய்தியிலே வருது என்ன? பதகல அலைஹா, வளைகிறானே அலைகான்னு சொல்றது வந்து இந்த இடத்துல அவடத்தில் நுழைந்தார்கள் அர்த்தம் அல்ல, அவட வீட்டுக்கு என்ன அர்த்தம்? வளைகிறானே அந்த வீட்டுக்கு நுழைந்தார்கள் எந்தவித அனுமதியும் இன்றி. அதனால அந்த அனுமதியில சொல்வாரு வளைகிட்டா அந்த வீட்டுக்கு போறாங்க அனுமதி இன்றி நுழைந்தார்கள் வரும். அப்ப நீங்க என்ன விளங்கணும் என்று சொன்னால் இந்த செய்தி எங்களை காட்டுது எங்க இது ஆதாரம் தேவையே இல்லை. ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுக்கு நான் சொன்னேன், எந்த இடத்துல திருமணம் நடக்கிறது அவர்கள் விரும்பி பேசிக்கொள்ளக்கூடிய விஷயம். இதுல ஒரு நாளும் அந்த அம்சங்கள் எல்லாம் என்னது இல்ல. இதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா, அஸ்கினு உன்ன மின் ஹைது சக்கன்தும், நீங்க எங்க வாழ்றீங்களோ அங்கேயே அவர்களை வாழ வைங்க. குர்ஆன் வசனம், நீங்கள் எங்க வாழ்கிறீர்களோ அங்கேயே அவங்கள வாழ வைங்க. இப்படி சொன்னா அவங்களுக்கு என்ன வழங்கும்னா, அப்ப சொந்த வீட்டுலாம் வலிமா கொடுக்கணும் மாதிரி அதை வசனத்துல எடுக்கிறாங்க. அப்படி எல்லாம் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, தலாக் டைம் இருக்குதானே, விவாகரத்து டைம்ல நீங்க 2 வீடு வச்சுக்கிறீங்க, வைஃப் அங்க வச்சுட்டு நான் இந்த வீட்டுல உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்னது, நான் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அல்லாஹ் என்ன சொல்ற, நீங்க இருக்கிற இடத்த வச்சுக்கீங்க. விவாகரத்து பண்ணிட்டு கோபத்துக்காக வேண்டி அவங்கள வெளியே போறதுக்கு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி அந்த வேலையில செய்வாங்க. உங்களோடய வச்சுக்கோங்க. ஏன்? இவங்க என்ன எண்ணங்கள் வரணும், திருப்பி அவர்கள் சேரணும் என்ற உணர்வுல தான் அந்த உணர்வு ஏற்படுத்தணும் என்றுதான் அல்லாஹ் தஆலா அதை சொல்றான். வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டாம். இதுக்கும் வலிமா எங்க கொடுக்குற தீர்மானத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு குர்ஆன் வசனம் இது. சுருக்கமா நீங்க வரணும், வலிமா எங்கேயும் கொடுக்கலாம், யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் இருந்தா எங்கேயும் கொடுக்கலாம். ஹோல் கல்யாணத்துக்கு வரமாட்டோம், இப்படி நாங்க ஹோல் கல்யாணத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்றதுக்கு ஒரு வெயிட் இருக்கு, இல்லாம இல்லை. ஆனா அது அதுக்குரிய சூழல்ல உள்ள வெயிட் விளங்கிட்டானே. நல்ல ஆடம்பர சிந்தனைகள் உள்ளவங்க இருப்பாங்க, விளங்கிட்டானே. அது போல ஒரு ஹோலே அந்த மாதிரி கொடுத்தா தான் சமூகத்துல கௌரவமற்ற மாதிரியான ஒரு பண திமிரு பிடிச்ச ஏரியாக்கள் இருக்கு. அப்படி இல்லாம ஒரு ஆள் சின்ன வீட்டுல இருக்கிறார், அவருக்கு வசதி நல்லா விளங்கிட்டா, அவர் வலிமா கொடுக்குறாரு. ஒரு 100 பேருக்கோ 200 பேருக்கோ 100 பேருக்கு கொடுக்கலாமான்றது பின்னால வரும். 100-200 பேருக்கு வலிமானது கொடுக்குறாரு. கொடுக்கக்குள்ள அவர் பார்க்கலாம் இதே மாதிரி தான் சூட்டபிளான ஹோல், பெருசா இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறார். ஹோல்ல பயம் புக் பண்றது தானே, அதே மாதிரி சாப்பாடு பண்ணது செட் பண்றது பிழை இல்லை. அங்க போய் அவர் வலிமா கொடுறாரு. ஹோல் கல்யாணத்துக்கு வர மாட்டேன், வீட்டு கல்யாணத்துக்கு வருவேன்னு சொல்றதும் ஒரு நடைமுறை அல்ல. ஆனா ஹோலை கவனிச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்குள்ள மாதிரியான இடங்கள் வந்து சாராயம், அதே போல டான்ஸ் கிளப்புகள், அவர் முஸ்லீம் அறுவருக்கு மாதிரி உள்ள இடங்கள், மார்க்கத்துக்கு முரணா அவனே என்ன செய்வோம், நாங்க ஹோல்ல இருப்போம், ஆனா அவனை லைட் எல்லாம் ஃபுல்லா ஃபிட் பண்ணி வச்சிருப்பான். கிறிஸ்டியன்ஸ் மாதிரி ஃபுல்லா ஃபிட் பண்ணி ஸ்டேஜ் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பான். இவன் அதுக்கேற்ற மாதிரி அதுக்குள்ள கலைஞர் எடுத்துட்டு சொல்லுவான், என்ன செய்ய அதை செட் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஸ்டேஜ் செட் பண்ணி தான் வச்சுக்கிறான், உனக்கு சொல்ல நீ தானே சல்லி கட்டாய் வணங்கிட்டா, லைட் எல்லாம் வச்சு தாங்கிறான், ஆனா உனக்கு சொல்ல இடம் தானே. இதெல்லாம் கொஞ்சம் அவதானிக்க உரிமையுடைய அடிப்படையில் அதுக்கு போறது கூடாதுன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இதுவும் மார்க்க ரீதியாக நாங்கள் ஹலாலோட ஹராமாக்குற இடத்துக்கு போக வாய்ப்பு. யார் கொடுக்குறது? 3வது அம்சம் வந்து யார் வலிமாவை கொடுக்குறது. சிம்பிளாவே நம்மளுக்கு இலகுவா விளங்கியும், அக்குதனிக்கா நடந்த செலவுக்கு யார் பொறுப்பு? ஆம்பளை தான். டோட்டல் செலவுக்கும் பொறுப்பு அக்குதனிக்கா நடந்தா ஆம்பளை தான். அதுக்கு மனைவிக்கு 1 ரூபா செலவழிக்கணும்னு எந்த பொறுப்பும் இல்லை. அவருக்கு உணவு கொடுக்கறது, இடம் கொடுக்கறது, உடுப்பு கொடுக்கறதுனா பொறுப்பு. அவ வலிமா யாருக்கு பொறுப்பாகும்? ஆம்பளைக்கு தான் பொறுப்பாகும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை, ஆம்பளை தான் அதுக்கு பொறுப்பு. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, ஆம்பளை பொறுப்பிடத்துல எங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வபிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், தங்களோட சொத்துக்களில் அவர்கள் செலவழித்ததன் காரணமாகவும் பெண்களை விட அவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள். இது அல்லாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துர்ரஹ்மான் ஒரு பெண்ணை பார்த்து வலிமா கொடுன்னு சொன்னதா எங்கேயும் இல்லை. எல்லாமே ஆணை பார்த்து வலிமா கொடுன்னு சொன்னதா தான் இருக்குது. அப்ப இதுல இருந்து விளங்கு பொறுப்பும் கடமையும் யாருக்கு வரும்? இதுல ஆண்கிட்ட சைடு தான் வர வேண்டும் வருது. ஆனா பொறுப்பு என்ன, அந்த கேள்வி என்னன்னு சொன்னா, ஆண் வந்து இதுல ஹெல்ப் எடுக்கிற விஷயம், அவர் கொடுக்கிற வலிமாவில் பங்கு கொள்கிற விஷயம், இது ஒரு சிக்கலான ஒரு இடம். நினைக்கிட்டா ஆண் கொடுக்கிற அந்த வலிமாவில் மற்றவங்க பங்கு கொள்ளலாமா? பங்கு கொள்ளலாமான்னு சொன்னா, தம்பி சொல்றாரு நான் ஒரு 50 நேரம் தாரேன் உங்களோட வலிமாக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றதா, அல்லது வாப்பா 50 நேரம் தாரன்றாரு நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றதா, அல்லது ஊர் மக்கள்லாம், அல்லது இவருக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு வசதியான ஒரு ஆளுக்கு ஒரு 50 நேரம் கேட்கிறாரு. நினைக்கிட்டா இது கேட்கறது கூடுமா கூடாதா, இப்படி எல்லாம் பிரச்சனை. உங்களோட உள்ளத்தை செஞ்சுட்டு போங்க, 2 சாதனம் முடிச்சுட்டு போங்களேன்னு சரியா? இது சரியா? என்ன வலிமா சாப்பாடு நோக்கம் என்ன? அது பப்ளிசிட்டி தான் நோக்கம். அப்ப இதை வச்சு இதை எப்படி நாங்க எடுக்கிறோன்ற ஒரு சிக்கல் இருந்துட்டு பார்க்கணும். அல்லாஹ்வாலும் ஹதீஸ்களை பார்த்தா வழங்கல் என்னன்னு சொன்னால், ஒருவன் பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்றதுக்கு என்னென்ன ஹலாலான வழிகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் திருமணத்தை பயன்படுத்துறதுக்கு இஸ்லாம் எந்த தடையும் என்ன செய்யல. தந்தாலும் எடுக்கலாம். மனைவி விரும்பி வலிமாவுக்கு தந்தாலும் என்ன செய்யலாம்,
எடுக்கலாம். அதே போல இன்னும் குடும்பத்தில் உறவினர்கள் ஊரவர்கள் தந்தாலும் என்ன செய்யலாம், வலிமா எடுக்கலாம். தன்னோட சொந்த பணத்தை கொண்டு வலிமா இருக்கிறத வச்சு வலிமா கொடுத்து போதுமாயிக்கலாம். இல்லை, அவனோட இஷ்டத்துல உள்ளது. இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபைன் டிபனலக்கும் அன்ஷையும் மின் முனஃப்ஸ ஃபகுலுஹு ஹனிஅம் மரியா. அந்த பெண்கள் நீங்க கொடுத்த மகரில் ஒரு பகுதியை மனம் விட்டு திருப்பி தந்தாங்க. 50 நேரம் கொடுக்குறீங்க, அவங்க 20 நேரம் என்னது திருப்பி தாங்க. அப்ப இப்போ அக்கது நிக்க இன்னைக்கு நடந்து நீங்க மகரை கொடுத்தாச்சு, 4 அன்னைக்கு நீங்க வலிமா கொடுக்குறேன்னு முடிவு எடுத்தீங்க, கொடுத்த 50 நேரத்தை 20 நேரம் திருப்பி தாங்க. அல்லாஹ் சொல்றான், விரும்பி மனம் வந்து சாப்பிடுங்கள், அதை என்ன செய்யுங்க சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப தான் அவனை தான் சாப்பிட சொல்லிக்கிறான், மற்றவங்களை சாப்பிட சொல்லலன்னு சொல்லக்கூடாது. தந்தா எனக்கு தான், நான் அதை ஷேர் பண்றதுல என்னது மார்க்கிறது எந்த தவறும் இல்லை. அப்போ ஒரு பெண் அது அவங்களோட குடும்பம், கல்யாணத்துல மெயின் பங்கெடுக்கிற யாரு, ஆண்ட குடும்பம் பெண்ட குடும்பம், அவங்களோட ஒரு சந்தோஷத்தை தடுக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கணும். இல்ல அவங்க எதுவும் தரக்கூடாது, அவங்க பேசாம தான் இருக்கணும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும், ஒரு ஆதாரம் இருக்கணும். சில சூழல்கள்ல இது நிர்பந்த அடிப்படையில சீதனம் மாதிரி நடக்குது. பெண்ணோட சைட்டை பலப்படுத்தி அவங்க சாப்பாடு தரணும், அவங்க வந்து என்னது தனியா சாப்பாடு கொடுக்கப்படும் நடக்குது. அது கன்ஃபார்மா எங்களுக்கு பலப்படுத்தின என்று விளங்கினால் போறது கூடாது. ஏன், பெண்ணோட சைட்டால சுரண்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் மார்க்கரிய அடிப்படையில் அவங்க விரும்பி தரது என்னது, விரும்பி ஷேர் பண்றது, விரும்பி வாங்கும் சீதனம் அதை சொல்ல விளங்கிட்டானே. அதுல விரும்பி வாங்கும் சீதனம், ஒரு வசதி உள்ளவன் தன்னை மகளை முடிச்சு கொடுக்க போறான், அவனுக்கு வசதி இருக்குது விளங்கிட்டா, அவன் வசதி இருக்கிற டைம்ல அதுல ஷேர் ஆகுறது எந்த விதமான தவறும் இல்லை. உங்களுக்கு தெரியும் புகாரில வார செய்தி, ஒரு சிறந்த ஒரு மனிதர், ஒரு நல்ல ஒரு மனிதர் மனுஷர காலத்துல ஒரு காணியை விற்கிறார். வித்த ஒரு காணியை தோண்டிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு பெரிய பொற்கூவியரும் நம்பிடுது. இவர் அதை தூக்கிட்டு போறாங்க, இந்த உங்களோட தோட்டத்தோட பொற்கூவியல் இருந்துச்சு, நீங்க தோட்டத்தை தான் எனக்கு வித்தீங்க, பொற்கூவியல் என்ன செய்யல விற்கல, சைவ புகார்ல வர செய்யுது. அப்ப அவர் சொல்றாரு, நான் தோட்டத்தை வித்தா உள்ளதெல்லாம் சேர்த்து தான் என்ன செய்ய வித்தண்டா இருந்தா அது நான் எனக்கு எடுக்கலாம். 2 பேருக்கும் பிரச்சனை இல்ல, உங்களோட தான் இல்ல, உங்களோட தான் எங்கட தான் பிரச்சனை வருங்க. எப்பயும் மலைக்கிட்டா உங்களோட தான் பிரச்சனை, கோர்ட்டுக்கு பேசு, கோர்ட்ல வச்சு பார்த்தா ஏத்துக்கிற வாக்கு இல்ல. அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு எப்படி புள்ளகள், கோர்ட்ல நீதிபதி கேட்கிறாரு, இவருக்கு ஒரு மகன் இவருக்கு ஒரு மகன், அப்படியா 2 பேரும் கல்யாணம் முடிச்சு இதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க. சட்டப்படி நல்லா வழங்கணும். பெண் தரப்பார் வந்து இது ஆண் தரப்பாடுற சொத்து வழங்கி வச்சுக்கலாம், ஆண் தரப்பார் வந்து பெண் தரப்பாடுற சொத்து வழங்கி வச்சுக்கலாம். ஆண் தரப்பார் இது எடுக்கக்கூடாது சட்டப்படி. ஏன், பெண் தரப்புல இருந்து வந்தா எடுக்கக்கூடாதுன்னு தானே அர்த்தம். அப்படி விளங்கினா அவங்க விரும்பி தந்தா எடுக்கக்கூடாது. எப்படி நடக்கலாம், ரசூலுல்லாஹ் எப்படி முன்னுதாரணமா எங்களுக்கு சொல்லலாம், எங்களுக்கு சொல்றாங்கன்னா அதுல தடை என்னது, விரும்பி அவர்கள் தாரது, திருமண பந்தத்துல அவங்க தன்னை மகளுக்கு சேர்த்து வச்சதை வந்து அவங்களுக்கு விரும்பி கொடுக்கறது, ஒரு நாள் அந்த செக்ஷன் என்ன செய்யலாது கொண்டு வந்து சேர்க்கலாம். இதுக்காக நான் போக மாட்டேன் பாக்குறாங்க, பெண்ணோட சைடால 2 சான் கொடுத்தாலும் அந்த கலையை நான் போக மாட்டேன் அப்படி என்பது ஆணுடைய வலிமாவில் அவங்க ஷேர் பண்றது எந்த வகையிலும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல மார்க்கத்தில். அது நாம் வீணாக போட்டுக்கிறது. சீதன ஏரியாக்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் கவனம் எடுக்க ஓணும், ஏன்னா அது வேற மாதிரி நடக்கிறதாங்க. இதுல நான் உங்களுக்கு 2-3 செய்திகளை சொல்றேன் பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்சாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிச்ச நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, சஹீஹ் புகாரில 371வது இலக்கம் எப்படி சொல்றாங்கன்னா, ஹைபருக்கு போயிட்டு வர டைம்ல சஃபியா ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மன்கான இந்த ஊசைக்கும் பல்யஜிபி, உங்கள்கிட்ட என்னென்ன இல்லையோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க நான் சொல்றாங்க, வலிமா கொடுக்க போறாங்க சொல்றாங்க. சரியா, உங்கள்கிட்ட என்னென்ன இதோ அதெல்லாம் கொண்டு வாங்கன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹோட வலிமாக்கு அவளை வபசத்தை நீத்தாங்க ஒரு தோல் பையை விரிக்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் பீச்ச பழத்தை கொண்டாரு, ஒரு ஆள் வந்து என்னது நெய்யை கொண்டாரு, ஒருவர் வந்து கோதுமையை கொண்டாரு. அதெல்லாம் செஞ்சு ஒரு ஃபஹாசு ஹைஸ், ஒரு வந்து ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு சாப்பாடு செஞ்சாங்க. அதுதான் நபியுடைய வலிமாவாக இருந்தது. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வலிமாவாக இருந்தது. இதுல யாரும் சொத்து கூட விளையிட்டாங்க, மற்றவங்களோட சொத்து தான் கூட. அதெல்லாம் கேட்டெல்லாம் எடுத்து வலிமா செய்யப்படாதுன்னா அது ரசூலுல்லாஹ் கோதுமை தானே கேட்டாங்கன்னு சொல்லப்படாது. விளையிட்டா உண்டை செஞ்சாங்கன்னா இதே ஹதீஸ்ல வருது. எங்களுக்கு முன்மாதிரி தான். எங்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டால், ஒரு சூழல் ஏற்பட்டால் இந்த மாதிரி வலிமா கொடுக்குறது என்னது ஒரு தவறான ஒரு விஷயம் அல்ல. இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்சாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிச்ச நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்கன்னா ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, சாப்பாடு. அந்த சாப்பாடை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவா கொடுக்குறாங்க. இந்த சாப்பாடு என்ன செய்றாங்க, வலிமாவாக கொடுத்தார்கள் என்ற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப அது கூடாது என்று இருந்தால் என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த தரப்பால வந்தாலும் சரி, எந்த தரப்பால வந்தாலும் அவங்க விரும்பி வலிமாவில் ஷேர் பண்ண தராங்கன்னா அது தடை இல்லை. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இதனால நிறைய திருமணங்கள் பிரிஞ்சு
சரி வராது, நம்மளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் சரி வராது அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுல ஒரு முக்கியமான ஒரு திருமணம், அவங்க சொல்றாங்க நீங்க எங்கட வீட்டுக்கு வரணும், பெண் தரப்பாளர் சொல்றாங்க எங்கட வீட்டுக்கு வரணும், பெண் தரப்பாளர் எங்கட வீட்டுக்கு வரணும். இவர் சொல்றாரு இல்ல, ஆண்ட வீட்டுக்கு பெண் வாராதான் இஸ்லாமிய திருமணம் என்றார். வணங்கிட்டானே கல்யாணம் உடைச்சு. நல்ல ஒரு ரெண்டு சூட்டபிளான ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு தவறான விளக்கத்தால் என்ன செஞ்சிருமா திருமணம் உடைச்சு. அப்ப இது எங்கிருந்து எடுத்த ஒரு நடைமுறை? இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் பார்க்கிறோம், இந்த 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 மெத்தட்ல உள்ள விஷயம். அது மாத்திரமல்ல, அந்த பெண்ட தரப்பால வந்து அவங்க நினைப்பாங்க அவங்களோட குடும்பத்தை எல்லாம் கூட்டுறதுக்குரிய நல்ல சந்தர்ப்பம் இது. அவங்க ஒரு 50 குடும்பம் இருக்கிறீங்களே, அவங்க நான் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆண்ட தரப்புல உள்ள ஒரு கணவர் வந்து ஒரு 30 வயசானதுக்கு தான் சக்தி பெற்றவரா இல்லை. அப்ப அவங்களோட பெண் தரப்பால சொல்லுவாங்க, நாங்க என்ன செய்வோம், சாப்பாடு உங்களுக்கு கஷ்டம் தான், ஆனா எங்கள்கிட்ட வசதி இருக்குது, நாங்க எல்லா குடும்பத்துக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உங்களோட வலிமாவை நாங்க என்ன செய்வோம், நாங்க ஒரு 50% கலந்து கொள்றோம். வலிமா உண்டுதான் சரியா, சாப்பாடு கல்யாண சாப்பாடா உண்டா தான் கொடுக்க போறாங்க. ஆனா நான் ஒரு 50% தான் பெண் தரப்புல எடுக்க வேணாண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது, அது வந்து மார்க்க ரீதியாக ஒரு ஆதாரம் உள்ள விஷயம் அல்ல. அதுக்கு சொல்லத்தான் நான் இந்த விஷயத்தை சொன்னேன். இப்ப அன்புள்ள சகோதரர்களே, இதான் சுருக்கமா அந்த விஷயத்துல சொல்ல முடிஞ்ச விஷயம். அடுத்தது வந்து என்னன்னு சொன்னா, திருமணத்தை வலிமாவை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயம். வலிமாவை பொறுத்த வரைக்கும் அது கட்டாயம். அறிஞர்களுக்கு மத்தியில கருத்து முரண்பாடு, சுன்னத்தா வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தா அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லாருக்கும், கல்யாணம் முடிச்சே சொன்ன எல்லாருக்கும் என்ன சொன்னாங்க, அவுலிம் வலவு பிஷா, ஒரு ஆட்டை கொடுத்தா திருமணம் முடிச்சிருங்க, வலிமா கொடுங்க, இன்னஹு லா புத்தலில் உர்ஸிமின் வலிமா, திருமணத்துக்கு வலிமா கட்டாயம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பகிரங்கப்படுத்தல்ன்றது நடக்கிறதே எதுல, அக்கத்து இந்த திருமண வலிமால தான் நடக்குது. அதனால வலிமா என்கின்ற பகுதி ஒரு கட்டாயமான பகுதி. அவுலிம் என்றா ஒரு ஓடர், அவுலிம் என்றா வலிமா கொடுங்க அப்படின்ற ஓடர். அப்ப இந்த மாதிரி அரபுல உசூல்ல சொல்லுவாங்க அப்படின்னா, அம்ரு யக்தலியல் வுஜூ மாலம் யஸ்ரிஃபு சாரி, ஒரு கட்டளை குர்ஆன்லயே சுன்னாலே வந்தா அதுக்கு நான் முடிவெடுக்கணும், கடமை தான். அதை வந்து திருப்பக்கூடிய ஒன்று வராத வரைக்கும் உங்களுக்கு அதை வந்து அந்த நேரடி ஓடரை விட்டு, ஓடர் ஒன்று வந்து வசனத்துல வந்து அதை திருப்பக்கூடிய இன்னொன்று வராத வரைக்கும் எப்படி முடிவெடுக்கணும், வாஜிப் கடமை என்றுதான் முடிவெடுக்கணும். அதனால வலிமா என்றது ஒரு கட்டாயமான விஷயம். அதே நேரத்தில் வலிமாவுக்கு அழைக்கப்பட்டா போறது கடமை. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி 1429, எந்த அளவுக்கு போறது கடமைன்னு பாருங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு ஆரம்பிக்கிறாங்க, இதா துதியா அஹதுக்கும் இலல் வலிமத் இலா வலிமத்தி உர்சி, கல்யாண சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் உங்களில் ஒரு ஃபல்யுஜி போங்க, பதில் சொல்லட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்ற செய்தி நான் ஏற்கனவே சொன்னேன். அது அல்லாம, அதாவது நான் ஏற்கனவே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ஒரு செய்தி சொன்ன 2048வது இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுலி வலவு பிஷா, கட்டாயமா அதாவது ஒரு ஆட்டை கொடுத்தாவது நீங்க வலிமாவை கொடுத்துருங்கன்னு ரசூல் அவங்க சொன்ன செய்தி கடமைக்குரியது. இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா பாருங்க, சஹீஹ் புகாரில 5177வது இலக்கம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, சாப்பாடுகளிலே மோசமானது வலிமா சாப்பாடு, திருமண சாப்பாடு. யுத்ஆலஹல் அக்னியா, யார் அழைக்கப்படுவார்கள், பணக்காரர்கள் அழைக்கப்படுவார்கள். வயுத்ரகுல் ஃபுகரா, ஏழைகள் விடப்படுவார்கள். நல்லா கேளுங்க, வமன் தரக்க தஅவத ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலா, யார் அழைப்பை, வமன் தரக்க தஅவா, யார் தஅவாவை விட்டு விடுகிறாரோ, வணங்கிட்டா தஅவான்றது இது, வணங்கிட்டா இந்த அழைப்பை யார் பதிலளிக்காமல் விட்டு விடுகிறாரோ அவர் வந்து என்னது, ஃபக்கத் அஸல்லாஹு வ ரசூலா, அவர் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்து விட்டார். 3 விஷயம் சொல்றாங்க. சாப்பாடுகள்ல மோசமானது வலிமா சாப்பாடு, அதே போல என்னது, இந்த பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் விடப்படுகிறார்கள், யார் அந்த வலிமாவுக்கு பதில் சொல்லவில்லை அவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்து விட்டார். அதனாலதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், திருமண சாப்பாடு ஒன்றுதான் இருக்கு. திருமண சாப்பாடு என்னது, ஒன்றுதான் இருக்கு. ஏன் ரசூலா மோசமான சாப்பாடுன்ட்டாங்க, யாருக்கும் தவிர்க்காத, மோசம் என்றதை குறைக்கலாம். நான் விளங்கப்படுத்தினேன், மோசம் என்ற தன்மையை குறைக்கலாம், அந்த அதை முழுசா இல்லாமல் ஆக்கிக்கிறார். ஏன்னா சாப்பாடு என்று ஒன்று கொடுக்குறேன்னா அது உறவினர்களுக்காக கொடுக்கணும் அல்லது உறவுக்காக கொடுக்கணும். 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி இப்படி வளர்த்து கூட கொடுக்கணும், உறவினர்களுக்காக கொடுக்கணும். ஆனா இது 2 அதுல இல்லை, அப்படித்தானே? இது 2ம் அதுல இல்லை. சாரி, இந்த ஏழைகளுக்காக கொடுக்கணும் அல்லது உறவுகளுக்காக கொடுக்கணும். இது 2ம் திருமண சாப்பாட்டுல இல்லை. வந்தா ஒரு வராட்டி சொல்லாட்டி கோச்சு கொள்வாரு, வந்த வரலையோ அவர் சொல்லாட்டி கோச்சு கொள்வார். என்னதுக்காக சொல்றது, இவர் எனக்கு சொன்னவர், நாங்க சொல்லாட்டி சரல முன்னுக்கூட்டுக்காரர், இப்படித்தான் என்ன செய்யப்படும், அந்த திருமண சாப்பாட்டு எல்லா கணிப்பீடும் இருக்கு. அதனால அது மோசமான சாப்பாடு அப்படின்னு ரசூலா விரும்பலைன்னு அர்த்தம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அந்த யார் அதுக்கு வரலையோ அவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் மாறு செஞ்சுட்டாங்க. அப்ப அர்த்தம் மோசமானதா, அனுமதிச்ச காரணம் எல்லாரும் வரணும், வந்தாதான் அந்த கல்யாணம் என்ன செய்யும், பப்ளிக்கா எல்லாருக்கும் விளங்கும்.
2ஆம் நாள் கொடுத்த அர்த்தம் என்ன? எல்லாரும் வந்துட்டாங்க, 2ஆம் நாள் கொடுத்த அர்த்தம் என்ன? அது முகஸ்துதி தான். அது வந்து என்னது, அந்த வசதியை காட்டுறதுக்கு, ஆடம்பரத்தை காட்டுறதுக்கு. இன்றைக்கு அப்படி நடக்குது. மாப்பிள்ளை வீட்டுல சாப்பாடு கொடுத்துருவோம், நாங்க உங்களோட சேர மாட்டோம், கணவன் சைடுக்கெல்லாம் சேர மாட்டோம். ஏன்? எங்களோட குடும்பத்தை என்ன நினைப்பாங்க, நீங்க தான் செலவழிச்சு நினைப்பாங்க, நாங்க என்னோட குடும்பத்தை நாங்க என்ன கஞ்சனா அப்படின்னு பொண்ணூட்டு சாப்பாடை தனியா கொடுப்பாங்க. பொண்ணூடு அப்படின்னு அது என்ன காரணம் சொல்லுவோம்? பொண்ணூடு என்ன இலக்கணமானு கொடுக்குறது. அவங்களுக்கு நீங்க ஒரே வலிமாவா முடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு உள்ள நோக்கமே நாங்க தனி எங்கட செலவு அப்படின்னு காட்டுறது. இது வந்து இஸ்லாத்துல கூடாத ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மோசமான சாப்பாடு அனுமதி வந்து ஒரு தடவைக்கு தான். மோசமான சாப்பாட்டுக்கு அனுமதி ஒரே ஒரு தடவைக்கு தான். இன்னொரு பாருங்க, நான் சொன்ன ஏற்கனவே பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் விடப்படுகிறார்கள். இதை ரசூலுல்லாஹ் இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க, அழகான வார்த்தை. சஹீஹ் முஸ்லிம்ல 1432 அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஷர்ரு தஆமி தஆமுல் வலிமா, சாப்பாடுகள்ல மோசமானது வலிமா சாப்பாடு. யும்னஉஹா மய்யத்திஹா, வாரவங்களை தடுப்பாங்க. வயுதா இலையா மய்யபாஹா, வராதவங்களை அழைப்பாங்க. எப்படி எல்லாம் சொல்றது அழைத்தா வாரவங்களை தடுப்பாங்க. ஏழைகளுக்கு சொன்னா ஓடி வந்துருவாங்க, அவங்களுக்கு சொல்றது இல்லை, விளங்கிட்டா. ஆனா எவன் வராதவன் ஏன் வந்துருப்பாங்க, விளங்கிட்டானே, நீ வந்தா தான் கொஞ்சம் இதா இருக்கும் அப்படியா, அப்படி இப்படி கொஞ்சம் பிறண்டு வலிமா சாப்பாடு. பாப்பா மின்சாரம் எனக்கு டைம் சிக்கவர், இவன் படுற வாட அந்தால சாப்பாடு கூறுறதுக்கு பாடு. ஆனா ஏழையத்துக்கு கூப்பிட்டா கட்டாயம் வந்துடுறேன்னு வா, அவனுக்கு காண இப்படிதான் உங்களுக்கு வாங்க அப்படின்ட்டு போயிடுறது, விளங்கிட்டா. அதான் ரசூலுல்லாஹ் இந்த ஹோமேட்ரிக் தானே, வராதவங்களை கூப்பிடுறதும் வாரவனை தடுக்கிறதும் இந்த சாப்பாடு தான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்கு யார் பதில் சொல்லவில்லையோ, அழைச்சி பதில் சொல்லவில்லையோ, அவர் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மாறு செய்து விட்டார். அவர் ரசூலுல்லாஹோட நோக்கம் கிரௌடட் வரணும், வந்தா தான் கல்யாணம் நடந்த உலகத்துக்கு தெரியும். கிரௌட் வரணும்ன்றத நோக்கம் எடுத்துக்கு பின்னால் ஒரு செய்தி அவங்களுக்கு சொல்றேன். இந்த பாருங்க, இப்ப இந்த நோக்கம்ன்றது நானா தானே சொல்லிக்கிறேன் விளக்கமாக, இதான் நோக்கம். அது விளங்குற மாதிரி ஒரு செய்தியை பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 1431 இலக்கம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துஇய அஹதுக்கும் ஃபல்யுஜி, சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் அது திருமண சாப்பாடு நடக்கும், மற்ற சாப்பாடு நடக்கும். ஆனா இந்த மாதிரி துஇய என்று வாரதெல்லாம் கல்யாண சாப்பாடு பெரும்பாலும். கல்யாண சாப்பாட்டுக்கு அழைக்கப்பட்டால் போகட்டும். ஃபைன்கான சாயிமன், நோம்பாளியாக இருந்தார். எப்படி வலிமாவுக்கு அழைப்பு அரபானால் உதாரணத்துக்கு, சரியா, அந்த டைம்ல கொடுக்க மாட்டாங்க. அரபானால பேர் கல்யாணத்தை வச்சுக்கிறாங்க, கூடாதெல்லாம் இல்லை, அது அவ்வளவு சரியில்லை. ஆனா அந்த அப்படி கூப்பிடுறாங்க வைங்களே, கூப்பிட்டு இவர் நோம்பாளி ஆகிக்கிறாரு, போங்கன்றாங்க, நோம்பாளி ஆகிட்டார். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபைன்கான சாயிமன், அவர் நோம்பாளியாக இருந்தார், ஃபல் யுஸல்லி, துஆ கேட்கட்டும், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். என்னது ஃபல் யுஸல்லி, அவர் துஆ கேட்கட்டும். ஃபைன்கான முஃப்திரன் ஃபல்யத்அம், அவர் நோன்பு விட்டவராக இருந்தார், நோம்பாளி எல்லாம் இருந்தா சாப்பிடட்டும். போறது முக்கியம். என்ன அர்த்தம்? பாரு கல்யாணம் நடக்குது, பப்ளிக்கா அதான ஒருத்தர். இல்லாட்டி இந்த ஹதீஸ்ல என்ன நோக்கம்? நோம்பாளி இடத்துக்கு போனாங்க, சாப்பாடு தான் டாக்கட்டாயிருந்தா நோம்பாளி இடத்துக்கு போகணும். நோம்பாளியாக இருந்தாலும் போங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அங்க போய் தெரிவிக்கணும், ஏன் சாப்பிடல, அப்படி எப்படி இருக்கு கல்யாணம் விட்டு போயிட்டு 4 பேர் தின்னாம வைக்கிறாங்க, என்ன சாப்பிடல, ஒண்ணும் இல்லை, நோம்பை சொல்லிக்கணும் எல்லாம். அல்லது நான் நோம்பாளி இங்கே வந்து கேட்பாள, ஏன்னா அவங்களுக்கு அது தெரியா, இந்த ஹதீஸுடைய சிச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளினா போங்கன்றாங்க. இதுதான் ஒரு மெயினான செய்தி. சஹீஹ் அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய மெயினான ஒரு செய்தி. இந்த நோக்கம் இதுதான், பப்ளிசிட்டி தான். அடுத்தது இன்னொரு பாருங்க, பப்ளிசிட்டி தான் நோக்கம் எடுத்து ஒரு செய்தி. சஹீஹ் புகாரில 5180 ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதான் அந்த நேரத்துல அப்ஸரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாஅ வ சிபியான முக்பிலீன மின் உர்சி, கல்யாணம் முடிஞ்சு, கல்யாணம் பண்ணது அங்க எல்லாம் வருது, அத சொல்லுவாரு, கல்யாணம் முடிஞ்சு பெண்கள் சின்ன பிள்ளை எல்லாம் வந்துட்டீங்க. இன்றைக்கு அந்த அந்த மிகமிச்சு போய் இப்படி சொல்லுவாங்க, கல்யாணம் விட்டு போயிட்டு எப்படி போறாங்க, சரியா, அவங்க ஒழுங்கா தான் பேசிருப்பாங்க, ஆடை அபாயம் கொடுத்து பெரிய க்ரௌட் ரோட்ல போனாவே கொஞ்சம் பேருக்கு இருக்கு. அப்படி இல்லை, பெண்கள் செட்டோண்டு புள்ளகள் கொஞ்சம் பேர் ரோட்டால வந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருந்தவர் ஃபகாம உம்தர் பாஞ்சு எழும்புறாங்க. ரசூலுல்லாஹ் எழும்பி சொல்றாங்க, அல்லாஹும்ம அன்தும் மின் அஹப்பின் நாஸில, யா அல்லாஹ் நீங்க தான், யா அல்லாஹ்னு விழிச்சிட்டு நீங்க தான் எனக்கு மிச்சம் விருப்பமானவர்கள், நீங்க தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள். கல்யாணம் விட்டு போயிட்டு வராம பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹீஹ் புகாரில் 5180 என்னது சொல்லிப்பாங்க. இப்படி பப்ளிசிட்டி தான் மெயின் நோக்கம். அதுல நான் அவன் கல்யாணம் விட்டு போயிட்டு சாப்பாடு திட்டத்துல என்ன அதுல இருக்குது, அந்த கல்யாணம் நடக்குது, விபச்சாரம் அல்ல இது, உங்களுக்கு
விபச்சாரம் அல்லதுக்குள்ள ஒரே ஒரு செய்தி என்ன, ஊர் மக்கள் போயிட்டு வாரதுதான். அந்த திருமணத்தை அங்கீகரிச்சு அந்த சாப்பாட்டுக்கு போய் எல்லாரும் சாப்பிட்டு வாரதுதான். இது வந்து இஸ்லாம் அங்கீகரிச்ச ஒரு விஷயம், அதாவது சமூகத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு விஷயம் எடுத்து ஒரு இடம். அது இல்லைன்ற சொன்னா என்னத்துக்கு எழுமணும். இதுல சில அறிஞர்கள் அந்த நோக்கம் இதுல நேரடியா என்னது, நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள் நேரடியாக என்னன்றதுனால அவங்க வந்தவங்க அன்சாரிகள் மலைக்கானே வந்தவங்க அன்சாரிகள் சில அறிஞர்கள் செஞ்சுக்கிறாங்க, விளக்கம் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு ஆதாரம் இல்லை, அது இல்லை. விளக்கிட்டா அன்சாரி பெண்கள் வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க விருப்பமானவர்கள் சொல்றதும், மக்கா பெண்கள் வந்தா அப்படி சொல்லிக்க மாட்டாங்கன்றதும் பொருத்தம் இல்லை. அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா சின்ன பிள்ளைகள் வருது, அல்ல அன்சாரி பெண்கள் தான் வந்தாங்கன்னு ப்ரூஃபும் இல்லை. அன்சாரிகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கல்யாணத்துல வந்து அன்சாரிகள் தனியா வர மாதிரி முஹாஜிர்கள் தனியா வர மாதிரி ஆகாது. அன்சாரி பெண்கள் ஒரு ரசூலுல்லாஹ் எழுப்பி பக்காம் மும்தன் இன்னொரு செய்தி. மும்தன் என்ன ரெண்டு அர்த்தம், ஒன்று முன்னாட பூவா பலம், அந்த அர்த்தத்தை தான் பாஞ்சு எழுப்பினாங்க அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மும்தன் என்னன்னா அப்போ ஹெப்பியா அவங்களுக்கு ஒரு சுபசோதனை செல்ற நோக்கத்துல எழுப்பினாங்க இம்தன்ன எனக்கு அர்த்தம் இருக்கு. அப்ப இது இந்த நான் இப்ப சொன்ன கடைசி ரெண்டு செய்தியும் திருமணத்தோட நோக்கம். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் வலிமாக்கு என்ன செஞ்சிடறாங்க, கட்டாயம் போங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, இந்த வலிமால எந்த அளவுக்கு போகலாம்னு சொன்னா, வலிமா நீங்க போறீங்க, ஒரு ஆள் வராரு, நானும் வரவன் கேட்கிறாரு, இல்லை இவரா வலிமா கொடுத்தாரு, இல்லையே அவர் கூட்டிட்டு போறாரு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிக்கலாம் பேசிக்கிட்டு போறாங்க வலிமா. சிலவங்க என்ன செய்யணும், கிரௌட் ஆகிட்டா அப்படி உள்ள போய் சாப்பிட்டு வந்துடுவாங்க. வளைக்கானே இருந்தாலே தெரியவா போகுது, அவருக்கு தெரியுமா இவர் சொன்னதா இல்லையான்னு தெரியும். குடும்பமா வாங்க வேண்டிப்பாரு, இவன் 4 குடும்பம் வெளியே கூட்டிட்டு போய் தெரியுமா. மார்க்கத்துல ஹராம், மார்க்க ரீதியா அது ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது வந்து பொதுவான செய்தி தான் வலிமாவுக்கு பொருது. அந்த ரஜுல மினல் அன்சாரி யுகால் அபூ ஷுஐப் என்று சொல்லக்கூடிய அன்சாரி, அபூ ஷுஐப் அந்த அன்சாரி தோழர்கிட்ட வந்து ஒரு இறைச்சி கடைக்கார பொடியில் வந்து நிற்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இஸ்னாலி தஆமன் தஆம ஹம்ஸத்தின் லஅல்லி அதுகுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸ ஹம்ஸா. சாப்பாடு ஒன்று செய்யுங்க, ஒரு 5 பேருக்கு சூட்டபிளான மாதிரி சாப்பாடு ஒன்று செய்யுங்க. 5வது ஆளா நான் ரசூல் ஆலா அந்த ஹாமிஸ ஹம்ஸானா ரசூலாங்களையும் அதில் நான் செய்கிறேன் அழைக்க விரும்புகிறேன் அப்படின்னு. ஏன்னா வாபசரபி வலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்ஜுவா ரசூலோட முகத்துல பசி விளங்குச்சு எனக்கு அப்படின்னா டயர்ட் ஆகிக்கிறான். பத ஆகும் ரசூலாங்களை கூப்பிடுறான், வார வழிக்கு பின்னால் ஒரு ஆள் வந்துட்டார், ரசூலாங்களோட பேசி பேசி அப்படி வந்துட்டாங்க. பத்தாபியும் ரஜுலும் லம் யுத அவர் அழைக்கப்படாதவர், இன்விடேஷன் அவருக்கு இல்லை, அவர் வந்துட்டாரு. பக்கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றா, இன்னஹாலா கதித்தபானா, இவரும் நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டாரு. வணங்கிட்டா அத்தன்ல அனுமதிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க, அவரை கூட்டிட்டு வருவான்னு கேட்குறாங்க. அக்கால நான் வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதில் என்ன செய்தி அர்த்தம் தெரியுமா, நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா அவர் ஒரு சாப்பாடுக்கு அவர் 4 பேருக்கு பார்த்து சாப்பாடை செஞ்சிருப்பாரு. 4 பேருக்கு பார்த்து சாப்பாடு செஞ்சுக்கிறோம், நம்ம 40 பேரை பின்னால் எடுத்துட்டு போனோம்டா அவருக்கு ஹரஜாயிடும். நாளைக்கு ஒரு சாப்பாடை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அவர் உணர்வு டிஸ்டர்ப் பண்ணி வந்துட்டாரு, ரசூலுல்லாஹ் இவரும் ஃபாலோ பண்ணி வந்துட்டாரு ஆபரேஷன்ல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது சொல்லி அனுமதி கேட்கறதா என்ன செய்யணும், போகணும். இது ஒரு முக்கியமான செய்தி, சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. ஆனா நம்ம இன்னொரு ஆளை கூட்டிட்டு போறதுக்கு தடை இல்லைன்னு வந்தது, அழைப்பு வராட்டியும் கூட்டிட்டு போய் அனுமதி கேட்டு எடுக்கிறது தவறு இல்லைன்னு வந்தது. இது வந்து வலிமா கட்டாயம், வலிமா அழைக்கப்பட்ட போகணும் என்கின்ற செய்தி. 4வது என்னன்னா வலிமாவுடைய செலவினம் எப்படி இருக்கணும், வலிமாவுடைய செலவினம் எப்படி இருக்கணும். முதல் அம்சம் வழங்கணும், வலிமாவுடைய செலவினம் குறையவா கூடவா இடத்துல விட்டுருவோம். முஸ்லிமுடைய பண்புல இருக்கக்கூடாது வீண்விரை, ஒரு முஸ்லிமுடைய பண்புல இருக்கக்கூடாத ஒரு விஷயம் எல்லாத்துலயும் இருக்கக்கூடாத விஷயம் வீண்விரயம். இபாதத்திலும் இஸ்லாம் வீண்விரயத்தை விரும்பல. நீண்ட நேரம் ஒரு நாளைக்கு போட்டு தொழுகிறது இஸ்லாம் என்ன செய்யல, விரும்பல. அடுத்த நாள் ஒண்ணு இல்லாம இருப்பாரு, அளவா இருக்கும் கஸ்த. எதுலையும் இஸ்லாம் விரும்பல. ஹலக்கல் முத்தனத்தி ஊன், மிதமிஞ்சி போனவர்கள் அழிந்தார்கள் நாங்க சொன்னாங்க. எல்லாத்துலயும் தான் மிதமிஞ்சி போனவர்கள் அழிந்தார்கள். யூதர்களை பார்த்து சொல்றாங்க, லா தகுலு ஃபீ தீனுக்கும், யூதர்களே நீங்க வந்து உங்களோட மார்க்கத்துல மிதமிஞ்சி போகாதீங்க. அதாவது எல்லாத்துக்கும் லிமிட்டா போனா தான் அவன் சரியா போவான். லிமிட்டா போனா என்ன தெரியுமா, டெய்லி 5 நேரம் தொழுவிட்டி கூட, ஒரு நாளைக்கு 3, ஒரு நாளைக்கு 2, அதல்ல நாளைக்கு தானே. அதுல நம்ம அர்த்தத்தை எப்படி வழங்கணும் என்று சொன்னா, லிமிட்ன்றது இஸ்லாம் சொல்ற அமைப்பு நாங்க என்ன செய்யணும், முறையா மிச்சமாக கவனம், ஒரு எல்லையை தாண்டி போயிடாம ஒரு அளவுக்கு போகணும்ன்றது. இப்ப இந்த இடத்துல வந்து சூரத்துல் ஃபுர்கான் 67வது வசனம், வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன தாலிக கவாமா. முஃமின்கள் எப்படி பாங்க சொன்னா, செலவழித்தால் கையை விட்டு வீண்விரயம் அளிக்க மாட்டாங்க, வீண்விரயம் செய்ய மாட்டாங்க. ஒண்ணு இல்லாதவங்க மாதிரி என்னது
கையை பொத்திக்கொள்ளவும் மாட்டாங்க. வக்கான பைனதாலிக்க கவாமா, ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு நடுநிலையான போக்கை கையாளுவார்கள். இதுதான் எல்லாத்திலையும் மூமின்ட பண்பு. திருமணத்திலையும் ஆக கஞ்சத்தனம் காட்ட மாட்டான், அதுல ஆக வீண்வரியத்துக்கு போக மாட்டான். எல்லாத்திலையும் மூமின்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு நடுநிலையான பண்பு தான். கல்யாணம் பண்ணி வந்தா நம்ம ஒன்றுல முடிச்சா நல்லபடி இஸ்லாம் சொல்லாது, ஒரு ஈச்சப்படத்தை முடிச்சா நல்லபடி சொல்லாது, அப்படி போக மாட்டாங்க. வளம் எத்துரு வணங்கிட்டா கத்துறாக மாட்டாங்க. கத்துறது ஒண்ணு இல்லைன்னு மாதிரி ஆகுது, அந்த மாதிரி ஆக மாட்டாங்க. இஸ்லாம் அனுமதி நாங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் கொண்டு போய் என்னது எங்கேயோ உணவு எனது கல்யாணத்தை ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஆடம்பரமாக என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு போக மாட்டாங்க. எல்லாத்துலயும் தான், எல்லாத்துலயும் அப்படியே பண்றது. வீட்டுல சாப்பாடு கொடுக்குறோம், மீடியமா இருக்கும். வீட்டுல சாப்பாடு கொடுக்குறோம்னா இஃப்தார் நிகழ்ச்சி வைக்கிறாங்க. என்னடானா அவனவன் எதுக்கு வைக்கிறான், நான் சப்மெரி தான் கொடுப்பேன் இஃப்தார் நிலைட்டானே கொடுத்தா நிலைட்டானே இஃப்தார்லாம் போட்டு அவர் யாருக்கு இஃப்தார் கொடுத்தான் சப்மெரி கொடுத்தீங்க இவன் கரை பண்ணிச்சு. ஒரு ஆள் இஃப்தார் கொடுத்தா கரை பண்ணிச்சு. எப்படி கடை பண்ணிடுவான், ஒரு ஆள் இஃப்தார் போட்டாரு, அதான் இஃப்தார் கொடுத்துக்கணும். அல்லாவுக்காண்டி செலவழிக்கிறது அது நினைக்கா. அந்த மாதிரி செலவழிச்சா இங்க இஃப்தார்ன்றது வீட்டு எல்லாருக்கும் தின்றதுக்கு ஏறும். உள்ளவனை கொண்டு பள்ளியில வச்சு கொடுக்குற அந்த சிஸ்டம் தானே யாரு கண்டுபிடிச்சது? ரசூலுல்லாஹ் காலத்துல இப்படி ஒன்று இருக்கல, பள்ளிய சாப்பாட்டு தரமா நோக்கத்தோட மாத்துறது. அதை கொண்டு வச்சுட்டு நல்லா வீட்டுல தின்றவனை எல்லாம் வச்சு போட்டோ அடிக்கிறது. அப்ப அவன் என்ன பாத்தீங்க, அவங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்தீங்க மாறிக்கிற அது இஃப்தார் தனியா பேசணும். நான் என்ன சொல்றேன்னா, வீண் விரயம் என்றது என்ன செய்யக்கூடாது, கையாளக்கூடாது. அடுத்தது பாருங்க, இயன்ற அளவுக்கு உழைச்ச பணத்துல நம்ம கஷ்டப்படுறோமே அதனால வலிமா கொடுக்கிற நல்லதுன்றதுக்கு நேரடியான செய்திகள் இல்லாட்டியும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி செய்திகள். சஹீஹ் புகாரில 2089 இலக்கம் பாத்திமா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஆலில தான் பேசப்பட்டாச்சு. முடி எடுத்துட்டாங்க. 2 ஒட்டகம் இருக்கு, 2 ஒட்டகம், வயது 3 ஒட்டகம். இவர் போறார், போய் புல்லுகள், இதுக்கு 2 வகை புல்லுகள், அது வீட்டுக்கு கூரைக்கு போடுற புல்லுகள், அந்த புல்லெல்லாம் சுமக்கிறார். அதுக்கு எப்படி சொல்றாரு தெரியுமா, நான் என்னத்துக்கு இதை கொண்டு போனேன்னு சொன்னா, ஃபலம்மா அரத்து அன் அப்தனிய பி ஃபாத்திமத பின்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வோட மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடிக்க நான் நினைத்த பொழுது இந்த முடிவெடுத்தேன். 2 ஒட்டகத்தை கொண்டு போய் புல்லெல்லாம் ஒட்டகத்துல ஏத்தி அதை கொண்டு வந்து விற்க நினைச்சேன். அது ஒரு வேற சப்ஜெக்ட் நடக்குது. இவர் கொண்டு போறேன் ஃபனதி பி இத்ஹிர், அது என்னத்துக்கு நான் கொண்டு வர நினைச்சேன், அதை கொண்டு வந்து இங்க வித்து வ அஸ்தஈன பிஹி ஃபி வலீமத்தி உருசி, என்ற கல்யாண சாப்பாடுக்கு அதுல நான் எடுத்துக்கிறது. அதன் மூலம் கல்யாண சாப்பாடு கொடுக்கறது, வலிமா கொடுக்கறதுக்கு நான் அதை அப்படி போனேன். அந்த மாதிரி உழைச்சி எடுக்கிறதுக்காக போனேன். யார் சொல்றாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப இது என்ன வழங்கு சொல்லுவோம், அதுக்கென்று உழைக்கிறது ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது. அதுக்கென்று உழைக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளுக்கு திருமணம் நடக்கும் போது அப்ப அவருடைய எல்லா நடவடிக்கையும் ரசூலுல்லாஹ் தெரிஞ்சுக்குமா இல்லையா, அவ என்ன செய்ய போறாரு, எப்படி கொடுக்க போறான்னு தெரிஞ்சிருக்கு. அப்ப இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல நாம விளங்கணும், நம்ம உழைச்சி கொடுக்குற வலிமா இதுதானே. நம்மளுக்கு நம்மளோட பணத்தால கொடுக்குற வலிமா ஒரு தனி ஒரு பரக்கத்தை எல்லாம் நிச்சயமா என்ன செஞ்சிருப்பான், அதுல வைத்திருப்பானது இந்த செய்தியில விளங்கும். 2வது வந்து எவ்வளவு குறைவாக வலிமா இருக்கலாம், ஒரு சகனிக்கான பிரச்சனை, 4 ஈச்சப்பழம் கொடுக்குற பிரச்சனையும் இல்லை. வணங்கிட்டா அவருடைய அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து. ஒருவர் நிறைய திருமணம் முடிக்கிறாரு, அவர் 1ஆம் மனைவிக்கு கொடுத்த மாதிரி நீதியா நடக்கணும், 2ஆம் மனைவிக்கு அதே மாதிரி வலிமா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹ் மாறி எல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க, கொடுத்துக்கிறாங்க, அது பிரச்சனை இல்லை. குறையவும் கொடுக்கலாம். சஹீஹ் புகாரில் 5172வது இலக்கம் சஃபியா பின்த் ஷைபா என்ற பெண்மணி அறிவிக்கிறார், அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா பஅதி நிசாஇ பிமுத்தைனி மின் ஷாய், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்கள் சிலருக்கு கோதுமையில இப்படி 2 குடியில வலிமா கொடுத்தார்கள். 1/2 கிலோவும் இல்ல, ஒரு வச்சுங்களை ஒன்று ஒரு இதுல 2 குடி அப்படின்னா எத்தனை பேருக்கு ஆகும், ஒரு 4-5 பேர் செஞ்சுப்பாங்க, ரொட்டி தின்றதுக்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வலிமா ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்தாங்க. அதுவும் தவறு அல்ல, அவருக்கு அவ்வளவுதான் இன்னைக்கு 7. அப்ப அவர் 7மான அளவுக்கு அதை பப்ளிசிட்டி ஆகிக்கணும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு வலிமா கொடுத்தார்கள் என்றது சஹீஹ் புகாரில 5172. 5178வது இலக்கத்தை புகாரில வருது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லவ் துஈது இலா குராஇன் லா அஜப்து, ஆட்டிட கால் துண்டு தானே, இதுக்கு நான் காரணம் இந்த தொடப்பகுதியில கீழ்பகுதி துண்டு, இதுக்கு நான் வலிமாவின் பக்கம், இதுக்கு நான் வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால், அந்த சின்ன ஒரு கால் குழம்பு வச்சு அதுக்கு வலிமாவுக்கு அழைக்கப்பட்டால் நான் போவேன் அப்படின்னு சொல்றேன். அதான் சின்னது பெருசெல்லாம் வலிமா பிரச்சனையே இல்லை, போறதுதான் முக்கியம். எதுக்கு வலிமாவுக்கு நான் அழைக்கப்பட்டால் நான் போவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலவு ஹுதிய இலைய குர்ஆன் லகபில்து, ஒரு ஆட்டு குழம்பு வச்சு, ஆட்டு குழம்புனா அந்த கால் துண்டு குழம்பு வச்சு அது ஒண்ணு இருக்காது சதைக்கு, அதை எனக்கு ஒரு ஆணம் காய்ச்சி அது தரப்பட்டாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அதிகாக அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த மாதிரி வலிமா கொடுக்கலாம்ன்றது
தவறில்லை. இது ரசூலுல்லாஹ் சொன்னது மட்டுமல்ல, முஸ்லிம்ல 1429 இலக்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா துஈத்தும் இலா குராயின் ஃபஅஜிபு. ஆட்டுக்கு கால் குழம்பு இருக்குதானே ஏற்கனவே சொன்னது, அதன் மூலம் வலிமா வச்சாலும் அதன் மூலம் சாப்பாடு கொடுக்கப்பட்டாலும் நீங்க போங்க. சின்னது பெருசுன்றது பார்க்க வேணாம், சின்னது பெருசுன்றது பார்க்க வேணாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன காட்டு சொல்லுங்க பாப்போம். கொஞ்சமாவும் வலிமா கொடுக்கலாம், அப்படிதானே? கொஞ்சமாவும் வலிமா கொடுக்கலாம், உழைச்சி கொடுக்கிறது நல்லது. அடுத்த சஹீஹுல் புகாரில் 5168வது இலக்கம், மா அவுலமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇன் மின் நிசாஇ. ரசூல் ஸல்லல்லாஹு தங்களுக்கு மனைவிமார்களுக்கு கொடுத்த வலிமாலையே கிரேடான வலிமா, கிரேடான கொஞ்சம் பெருசான வலிமா வந்து மா அவுலம அலா ஸைனப், ஸைனபுக்கு கொடுத்ததுதான். அவுலம பிஷாத்தின், ஆடோடு கொடுத்தாங்க, ஒரு ஆடு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். இதை இப்படி சொல்லக்கூடாது. பாத்தீங்கன்னா சொன்னாங்க அவங்க கூட கொடுத்த வலிமா ஆடுதான், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த ஆட்டோட அவங்களுக்கு உம்மு சுலைம்ட ஒரு என்னது ஒரு பிரசன்ட் ஒன்று வருது, சாப்பாடு. அது பின்னால உங்களுக்கு அந்த செய்தி பாருங்க சொல்றேன், சரியா? அதாவது சாப்பாடு உம்மு சுலைம், அது இப்ப ஆடு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்னு வருது தானே. அப்ப அதுல விளங்குதுன்னா ஒரு ஆட்டை போட்டும் வலிமா கொடுக்கலாம், ஒரு ஆட்டை போட்டும் வலிமா கொடுக்கலாம். அவருக்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எப்படி சொன்னாரு, அவுலிம் வலவு பிஷா, ஒரு ஆட்டை ஏனும் வலிமாவாக கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப அது ஆக இந்த கூடின லெவல்ல எங்களால முடிஞ்ச அளவு கொடுக்கலாம். அதுல எவ்வளவு வசதியாக கொடுக்கலாம்னா, அப்ப குறைஞ்சதுக்கு உங்களுக்கு சொல்லிட்டு எவ்வளவு கூட கொடுக்கலாம்னு சொன்னா, இப்ப இதுல வந்து ஒரு ஆடு செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணத்துல ஆடு அப்படின்ட்டு வருது. அனஸ் இப்னு மாலிக் அனஸ்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிச்ச நேரத்துல, யார ஸைனப் ரலியல்லாஹு திருமணம் முடிச்ச நேரத்துல உம்மு சுலைம் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சாப்பாடு செய்யறாங்க. ஃபஜஅலத் ஃபீ தௌயில், ஒரு கோப்பையில ஆக்கி ஒரு பாத்திரத்துல ஆக்கி, ஃபகால தௌரன்ற சின்னதுல பெரிய பாத்திரம், ஃபகாலத் யா அனஸ் இذهب بهذا الى رسول الله صلى الله عليه وسلم, எடுத்துட்டு போங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த சாப்பாடை. ஃபகுல் பஅத் بهذا اليك உம்மி, என் உம்மா தான் என்ன செஞ்சா அனுப்பி வச்சான்னு சொல்லுங்க. வஹிய துக்ரியுக ஸலாம, உங்களுக்கு சலாத்தை அவ சொல்லுகிறா, சலாமை சொல்லுகிறா. வதகூலு இன்ன ஹாதா லக மின்னா கலீலுன், சொல்லுங்க இவ்வளவுதான் எங்களால முடிஞ்சது, இவ்வளவுதான் எங்களால உங்களுக்கு தர முடிஞ்ச கொஞ்சமான ஒரு கிஃப்ட்னு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அப்படி சொல்லுங்கன்றாங்க. கால ஃபதஹப்து பிஹா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் கிட்ட அதை கொண்டு போறேன். ஃபகுல்து இன்ன உம்மி துக்ரியுக ஸலாம், அதே மாதிரி சொல்ற சலாத்தை சொல்லிட்டு, வதகூலு இது வந்து எங்கள்ட்ட இருந்து கொஞ்சமா தான் என்னது உங்களுக்கு எங்கள்ட்ட இருந்து எங்கட முடிஞ்சது அப்படி என்று வகஞ்சதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொன்னா அதை வைங்க என்ன சொன்னா, அந்த வலிமா அந்த சாப்பாடை வைங்க என்ன வச்சுட்டு, சும்மா கால இத்ஹப் லி ஃபுலான் இத்ஹப் ஃபதுலி ஃபுலானன் வ ஃபுலானன் வ ஃபுலானன் வ மன் லகீத், இன்னால போடுங்க சாப்பாடு போங்க, இவரன்னு பேர் சொல்றாங்க, பேர் சொல்லி சாப்பாடு கலைதானே. அந்த மாதிரி இன்னென்ன நாட்களை சாப்பாட்டுக்கு கூப்பிடுங்க. வசம்மா ரிஜால், அவங்களோட பேர்களை சொன்னார்கள். ஃபதஅவுது மன் சம்மா, கலைதானே பேர் சொன்ன எல்லாரையும் நான் வடிவா கூப்பிட்டேன். வமன் லகீத்து, சந்திச்சவங்களை எல்லாம் கூப்பிட்டேன், பேர் சொன்ன மட்டுமல்ல. அப்புறம் ரசூலுல்லாஹ் மத்த அனுமதியும் கொடுத்துக்கிறாங்க, என்ன பேர் சொன்னவங்களை கட்டாயம் கூப்பிடணும், மத்தவங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அதுல கூப்பிடுறாங்க. ஒரு பெரிய அந்த பேர் சொன்னவங்களோட பட்டியல் வரல, பேர் சொன்னவங்களோட பட்டியல் வரல. அதனால அல்லாஹ்வால நான் நினைக்கிறேன் பிரபல்யம் வாய்ந்த அவசரம் அபூபக்கர் உமர் டக்குன்னு வந்துருக்கு. இது ஏழைகளை குறிச்சிருக்கலாம், நினைக்கிறானே அபூ ஹுரைரா போன்ற கஷ்டப்படுறவங்களை குறிச்சிருக்கலாம். அதுக்கு பிறகு இவர் என்ன செய்யறாங்க, எல்லாரும் கூப்பிடுறாரு. நான் எவரை கண்டா அத்தனை பேரும் வலிமா கூப்பிட்டேன்றாரு. அங்க போனதுல கண்ட எல்லாரையும் ரசூலுல்லாஹ் வலிமாக்குவாங்கன்னு கூப்பிட்டு, இந்த சாப்பாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு, கால குல்துலி அனஸ், அப்ப சரி கூப்பிட்டீங்க தானே, நான் அனஸ்ட்ட கேட்டேன், அதத கம்கான் எத்தனை பேர் நான் மொத்தம் காலு சுஹா தலாத்திமியா, 300 பேர் நான் கிட்டத்தட்ட வலிமால 300 பேர் கிட்டத்தட்ட இருந்தார்கள். வகாலடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அனஸ் ஹாத்தி தௌர, அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கால ஃபதஹலு, அப்ப பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து சாப்பாடு கொடுக்கப்படுது. ஃபதஹலு ஹத்தம் தலஅதி சுஃபா வல் ஹுஜ்ரா, சுஃபாவும் முன்விராந்தையும் அறையில் அதெல்லாம் நிரம்புற அளவுக்கு ஆக்கல் வந்துட்டான். க்ரோட் முன் சுஃபாவும் நடந்துச்சு, விராந்தை வழங்கிட்டா அது அளவுக்கு நடந்துச்சு. விராந்தை என்றது ஊட்டு விராந்தைய மதீனா பள்ளியுடைய விராந்தை யாரும் வழங்கல, அது பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கல. எப்படியோ ஒரு பெரிய கிரௌட் என்ன செஞ்சுட்டு நிறைஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க லியத்தஹல்லக் அஷரா அஷரா, 10 பேரா சகனா இருக்கீங்க, சகனு வரல 10 பேரா இருக்கீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம அர்த்தம் என்ன, 30 சகன் வரும், 300க்கு 30 சகன் வரும், 10 பேரா இருக்கீங்கன்றாங்க.
வல்யகுல் குல்லு இன்சானி மிம்மா யலிஹி. இது ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டு. இது நம்ம சொல்லல. வணங்கிட்டா என்னது ஒவ்வொருத்தரும் முன்னால் உள்ளதை சாப்பிடுங்கன்றாங்க. நாம எல்லாரும் இருங்க எல்லாரும் முன்னாடியே சாப்பிடுங்கன்னா எல்லாரும் போயிடுவாங்க. வணங்கிட்டா கல்யாண சாப்பாடு வந்து முன்னாடியே தின்னு சொல்றாங்க போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டுல ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய வழிகாட்டுன்னு செய்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படி? நாங்க எல்லாரையும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுட்டு அவங்க எல்லாரும் மார்க்கரிய விஷயத்தை விளங்கி வச்சுப்பாங்க. அவங்க இஸ்லாமிய கூட சாப்பிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரும் 10 சாணா இருக்கு முன்னால உள்ளதை சாப்பிடுங்கன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு மார்க்கத்துக்கு வழிகாட்ட வந்தவர். அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லி முடிஞ்ச பிறகு இப்ப என்ன நடக்குன்னா கால அக்கலு ஹத்தா ஷபிகு வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். எல்லாரும் போனாங்க.